இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கூடிய ஜாகிரஃபியில் அழகு 4ல் பாறைக்குளம். பாறைக்குளத்தில் வெளி இயக்க செயல்முறைகள் அப்படிங்கிறது பார்ப்போம். அத்தியாய கட்டங்கம் 4.1 அறிமுகம், 4.2ல் வெளி இயக்க செயல்முறைகள், பாறை சிதைவுகள், பாறை பொருள் சிதைவுகள், நிலமட்ட சமமாக்கல் செயல்முறைகள், ஆறுகள், பனியாறுகள், நிலத்தடி நீர். நிலத்தடி நீர்னா காஸ்ட் நிலத்தேற்றம்னு சொல்லுவாங்க. அடுத்து காற்று, கடல் அலைகள் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ காற்றில் நோக்கல். புவியின் மேற்பரப்பு வெளி இயக்க சக்தியினால் எவ்வாறு மறுவடிவம் பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ளுதல், இயற்கை சிதைவு மற்றும் வேதியியல் சிதைவுகளின் வேறுபாட்டினை தெரிந்து கொள்ளுதல், பருப்பொருள் சிதைவுகளின் வகைகள் மற்றும் அவற்றின் பண்புகளை அடையாளம் காணுதல், பல்வேறு நிலமட்ட சமமாக்கும் காரணிகளை வேறுபடுத்துதல். சென்னைக்கு அருகாமையில் உள்ள மகாபலிபுரத்தில் 6 மீட்டர் உயரம், 5 மீட்டர் அகலம் மற்றும் 250 டன் எடை கொண்ட கிருஷ்ணா வெண்ணெய்க்கல் என்ற பாறையானது காணப்படும். இதன் உண்மையான தமிழ் பெயர் வானரக்கல் அதன் பொருளாகும். அதாவது ஆகாய கடவுள் கல் என்பதாகும். மேலே உள்ள படத்திற்கு காட்டப்பட்டுள்ள கிருஷ்ணா வெண்ணெய்க்கல்லை பார்த்து விவாதிக்கும். இப்பாறை இவ்வடிவம் பெற காரணம் என்ன என்பதை சிந்திக்கும். இக்கல் இந்த வடிவம் பெறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகி இருக்கலாம் என்பதை யூகிக்க செய்வோம். இப்பாறை எவ்வாறு ஒரே இடத்தில் நிலைத்து நிற்கின்றது என்பதை பற்றியும் சிந்திக்கவும். 4.1 அறிமுகம். முந்தைய பாடத்தில் நாம் புவியின் உள் இயக்க செயல்முறைகளை பற்றி விரிவாக படித்தறிந்தோம். இப்பொழுது நாம் புவியின் வெளி இயக்க செயல்முறைகளை பற்றி பார்ப்போம். புவியின் மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய சக்தியை புவி வெளி இயக்க சக்தி அல்லது வெளிப்புற சக்தி என அழைக்கிறோம். வெளி இயக்க செயல்முறையினால் பாறைகள் சிதைவுறுவதை நில சிதைவு சக்திகள் என்கிறோம். 4.2 வெளி இயக்க செயல்முறைகள். வெளிப்புற சக்திகளின் தாக்கத்தினால் புவியின் மேற்பரப்பில் நிகழும் செயல்முறையை வெளி இயக்க செயல்முறை என அழைக்கிறோம். பாறை சிதைவு, பருப்பொருள் சிதைவு, நிலத்தேய்வு அதாவது டெனடேஷன் ஆகியவை முக்கியமான வெளி இயக்க செயல்முறைகள் ஆகும். இந்த வெளி இயக்க செயல்முறைகளை செய்ய வல்ல இயற்கை கூறுகளை நிலமட்டம் சமமாக்கும் காரணிகள் என அழைக்கின்றோம். எடுத்துக்காட்டாக காற்று, ஆறு, கடல் அலைகள், பனியாறுகள் மற்றும் நிலத்தடி நீர் அப்படிங்கிறதும். அடுத்து 4.3ல் பாறை சிதைவு அதாவது வெட்டரிங்னு சொல்லுவாங்க. பாறைகளின் சிதைவுறுதல் மற்றும் வேதி பிரிகை பாறை சிதைவு என்கிறோம். காலநிலை, தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பிற உயிரினங்களால் பாறைகளானது இயற்கை, வேதியியல், உயிரிய சிதைவுகளால் உடைகின்றது. பாறை சிதைவானது 3 வகைப்படும். அவை இயற்கை பாறை சிதைவு, வேதியியல் பாறை சிதைவு மற்றும் உயிரின பாறை சிதைவு. இப்போ இயற்கை சிதைவில் பிசிக்கல் வெட்டரிங்னு சொல்லுவாங்க. வானிலை கூறுகளின் தூண்டுதலால் பாறைகள் உடைதல் இயற்சிதைவு என்கிறோம். இயற்சிதைவானது சிறிய கூரிய பாறை துண்டுகளாக இப்பாறையிலிருந்து உருவாகின்றது. வெப்பநிலை மாற்றம், அழுத்தம், காற்று மற்றும் நீர் ஆகியவற்றின் மாற்றத்தினால் இது ஏற்படுகின்றது. இயற்கை சிதைவு பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அவையவன வெப்ப சிதைவு, உறைப்பன் உடைப்பு மற்றும் 3வது பரப்பு விரிசல். இப்போ வெப்ப சிதைவு தெர்மல் வெதரிங் பார்க்க போகிறோம். வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளில் வெப்பநிலை அதிகரிப்பதனால் பகல் நேரங்களில் வெப்பநிலை அதிகரிப்பதால் பாறை வெப்பமாகி விரிவடைகிறது. இரவு நேரங்களில் குளிரால் பாறை சுருங்குகிறது. இந்த வேறுபட்ட தீவிர வெப்பநிலை மாற்றத்தால் பாறைகள் விரிசல் ஏற்பட்டு இரண்டாக உடைகிறது. இயற்சிதைவானது வெப்பநிலையின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆளை குறு உருவாறு சிதைவு அதாவது கிளாண்டரல் டிஸ்இன்டகிரேஷன், 2வது பிளாக் சிதைவு பிளாக் டிஸ்இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேலே இருக்கிற அந்த டேபிள் பார்த்தலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெப்ப இயக்க செயல்முறை பாறை சிதைவு அப்படிங்கிறத பாறை சிதைவில் இயற்சிதைவில் இறங்குதல் மற்றும் விரிவடைதல். அதில் பார்த்தீங்கன்னா வெப்பநிலை மாற்றமும் விரிவடைதலும், உறைதல், உருகுநிலை, உறைப்பனி உடைப்பு அப்படிங்கிறது. இப்போ வேதியியல் சிதைவில் கரைசல், கரிமமாதல், நீர்த்தல் நீராட்டம்னு சொல்லுவாங்க. உயிரின சிதைவு, உயிரின பாறை சிதைவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 இது இருக்குது. அடுத்து பருப்பொருளின் அசைவு பார்த்தீங்கன்னா மெதுவான மண் திரள் பெயர்ச்சி. அந்த மெதுவான மண் திரள் பெயர்ச்சி 2 இருக்குது. பாறை நகர்வு, மண் ஊறுதல் அப்படிங்கிறதும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா வேகமான மண் திரள் பெயர்ச்சி. அதில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. மண் வழிதல், சேறு வழிதல், பனிப்பாறை வீழ்ச்சி, நிலச்சரிவு. அந்த நிலச்சரிவில் 3 இருக்குது. மண் வீழ்ச்சி, கூலப்பாறை வீழ்ச்சி, பாறை சரிவு. அடுத்து அரித்தலில் ஆறுகள், நிலத்தடி நீர், பனியாறுகள், கடல் அலைகள், காற்று. படிய வைத்தல் ஆறுகள், நிலத்தடி நீர், பனியாறுகள், கடல் அலைகள், காற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெளியியக்க விசைகளில் 4, அந்த 4ல் இத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறது நம்ம படிக்க போகிறோம்.
இங்கே பாருங்கள், விரிசல் அடைந்த பாறை இடது மற்றும் குறு இணைவு பாறை வலதாக காட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ குறு உறவு சிதைவுனா கிளானரல் டிஸ்இன்டகிரேஷன் வெப்பநிலை மாற்றங்களின் விளைவாக பாறை கனிமங்கள் விரிவடைதல் மற்றும் சுருங்குதல் பாறை குறுணை வடிவில் சிறு சிறு துண்டுகளாக உடைகின்றது. இதனை குறுஇணை சிதைவு என்கிறோம். அடுத்து பிளாக் சிதைவுனா மிக அதிக வெப்ப மாற்று விகிதத்தினால் தீப்பாறை அல்லது படிவு பாறையில் உள்ள வெடிப்பின் வழியாக பாறைகள் பெரிய செவ்வக வடிவ தொகுதிகளாக உடைகின்றது. இதனை பிளாக் சிதைவு என்கிறோம். இது பெரும்பாலும் கிரானைட் பாறைகளால் ஏற்படுகின்றது. அடுத்தது உரை பனி உடைப்பு, அதாவது ஃபாரஸ்ட் வெட்டிங்னு சொல்லுவாங்க. உறைதலின் போது கிட்டத்தட்ட திரவங்கள் அனைத்தும் சுருங்கும். ஆனால் நீர் உறைதலின் போது அது பெரிதாகி அல்லது அதிக இடத்தை பிடிக்கும். நீர் விரிவடைதல் பாறைகளின் பெரும் அழுத்தம் ஏற்படுத்துகிறது. நீர் பாறைகளின் வெடிப்பில் சென்று உறையும் பொழுது பாறைகளின் மீது செலுத்தப்படும் அழுத்தமானது வெடிப்பின் சுவர்களை பிளாக் ஏதுவானதாக இருக்கிறது. இதனால் பாறையில் உள்ள வெடிப்பு விரிவடைந்து ஆழமடைகிறது. இவ்வாறு உறைபனி உடைப்பினால் பாறை சிதைவு ஏற்படுகிறது. இப்போ பாறை விரிச்சல் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவாங்க. மெதுவாக பாறைகளின் மேற்பரப்பு அதிக அளவில் வெப்பமடைகிறது அல்லது குளிரடைகிறது. வெப்பநிலை ஏற்படும் மாற்றம் வெங்காயத்தோல் உரிதல் போன்று பாறைகளின் மேற்பரப்பு பகுதியில் தனித்தனி பகுதிகளாக பிரிந்துவிடும். பாறைகளிலிருந்து வளைந்த பாறை தகடுகள் உடைந்து அரை கோள வடிவ ஒற்றைக்கல் தேற்றத்தினை ஏற்படுத்தும் செயல்முறையை பாறை விரிசல் எக்ஸ்பிளனேஷன் என்று அழைக்கிறோம். இதனை வெங்காய சிதைவு எனவும் அழைக்கலாம். இது பொதுவாக வறண்ட பகுதிகளில் ஏற்படுகிறது. அப்புறம் காட்டிக்கிறாங்க உரை பனி உடைப்பு அப்படின்னா இங்கே நீர் வந்திருக்கு, நீர் அழுத்தம் கொடுக்கறனால மேல் பகுதியிலேருந்து உறைஞ்சிருது, அதான் வந்து உரை பனி உடைப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வேதியியல் பாறை சிதைவு கெமிக்கல் வெட்டிங்னு சொல்லுவாங்க. வேதியியல் சிதைவு என்பது பாறைகளின் வேதி பிரிகை ஆகும். எடுத்துக்காட்டாக வேதியியல் சிதைவானது கிரானைட் பாறையிலிருந்து உருவான கியோலைன்டன்னா சீன களிமண் போன்ற மாற்றி அமைக்கப்பட்ட பாறைகளை உருவாக்கின்றது. வேதியியல் சிதைவின் வகைகள் பின்வருமாறு. அதில் பார்த்தீங்கன்னா கரைசல்னா சொல்யூஷன். பாறைகளில் உள்ள நீரில் கரையக்கூடிய சில கனிமங்கள் நீருடன் சேரும் பொழுது கரைந்துவிடும். காலப்போக்கில் பாறைகளில் உள்ள கனிமங்கள் கரைந்து சில சமயங்களில் குகைகளை உருவாக்கலாம். அது ஆக்சிஜனேஷன் சொல்லுவாங்க. ஆக்சிஜன் நீர் மற்றும் இரும்புடன் சேரும்போது அது பாறைகளை வலுவற்றதாக்கி உடைத்துவிடும். எடுத்துக்காட்டு இரும்பு துருப்பிடித்தல்னு சொல்லுவாங்க. அடுத்து நீரார் பகுப்பு ஹைட்ரலைசேஷன் சொல்லுவாங்க. நீருடன் சேரும்போது வேதியியல் முறையில் பாறைகளில் சேர்ந்து நீரில் கரையாத களிமண் போன்ற படிவுகளை உருவாக்கின்றது. கிரானைட் பாறையில் உள்ள பெஸ்பர் களிமண்ணாக மாறுவது நீரார் பகுப்பு மிகவும் பொருத்தமான எடுத்துக்காட்டுகளாகும். அடுத்து கார்பனேஷன் கார்பன் டை ஆக்சைடு நீருடன் கலந்து கார்போனிக் அமிலமாக மாறுவதே கார்பனேற்றம் என்கிறோம். கார்போனிக் அமிலமானது பாறைகளில் உள்ள கனிமங்களுடன் வினைபுரிகிறது. இவ்வகை பாறை சிதைவானது குகைகளில் உருவாவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்து நீரேற்றம் ஹைட்ரஜனேஷன் சொல்லுவாங்க. நீரேற்றம் என்பது பாறைகளில் உள்ள கனிமங்களில் நீர் உட்கரிக்கப்படுவதாகும். நீரேற்றம் பாறைகளில் பரும அளவு அதிகரித்து சிதைவடைய செய்கிறது. நீரற்ற கால்சியம் சல்பேட் நீரை உட்கரிக்கும் போது ஜிப்சமாக உருவாவது நீரேற்றத்திற்கு சிறந்த உதாரணமாகும். அடுத்து உயிரின பாறை சிதைவு பயாலஜிக்கலி வெதரிங் சொன்னாங்க. தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனித நடவடிக்கைகளால் பாறைகளில் மாற்றம் ஏற்படுகிறது. இதனை உயிரிய சிதைவு என்கிறோம். குழி மற்றும் விரிசல்கள் உண்டாக்கும் மண்புழுக்கள் கரையான் எலிகள் போன்ற உயிரினங்கள் ஈரப்பதம் மற்றும் காற்றினை உட்புகுத்தி பாறைகளின் மேற்பரப்பில் வேதியியல் மாற்றங்கள் ஏற்பட வழிவகுத்தன. விவசாயம் மற்றும் பிற நடவடிக்கைகளுக்காக மனிதர்கள் தாவரங்களை அகற்றுவதன் மூலம் பாறைகளில் உள்ள காற்று நீர் மற்றும் தாது பொருட்கள் ஆகியவற்றிற்கு இடையே புதிய தொடர்புகளை உருவாக்குவதற்கு உதவுகின்றது. தாவரங்களின் வேரானது பாறைகளின் மீது அதிக அழுத்தத்தினை ஏற்படுத்தி அவற்றை உடைக்கும். பாருங்கள் உயிரின பாறை சிதைவங்க காட்டிடுவாங்க பாருங்கள். இப்போ பருப்பொருளின் நகர்வுகள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கீழே வந்து சேதமடைந்த சாலை பாறை நகர்வு வளைந்த மரம் அப்படின்னு காட்டியிருக்காங்க. மண் ஊறுதல் இப்போ பாறை சரிவு செங்குத்தான சரிவு மண் வீழ்ச்சின்னு காட்டியிருக்காங்க. எரிமலையில் வந்து லாவர் அல்லது சேறு வழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. காடுகள் அழிக்கப்படும் நிலம் கீழே வந்து பாறைக்குள் வழிதல்னு சொல்லியிருக்காங்க. பாறை சரிவு அது பாறை வீழ்ச்சி பனிப்பாறை வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பருப்பொருள் நகர்வு நிறைய கொடுத்துருக்காங்க. பாறை சரிவு இப்போ பாறை பொருள் சிதைவு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். புவியீர்ப்பு விசையினால் ஏற்படும் பெரிய பாறைகளின் தொகுதி மண் மற்றும் துகள் தூசுகள் போன்றவற்றின் நகர்வை பாறை பொருட்கள் சிதைவு என்கிறோம். இதை பாறை பொருள் அசைவு அல்லது சரிவு நகர்வு என்றும் அழைக்கலாம். பாறை பொருளின் அசைவு திடீரென்றோ அல்லது மெதுவாக ஏற்படாமல் மெதுவாக நகரும் பொருட்களின் வகை, அதாவது சேர் மண் மற்றும் பாறை
மற்றும் நகரும் விதத்தை பொறுத்து வீழ்ச்சி தானாக விழுகின்ற பாறை துண்டுகள், சரிவு பாறை, சரிவோடு பொருட்கள் நகர்வது மற்றும் வழிதல் பொருட்கள் நீருடன் கலந்து வழிதல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாறை பொருட்களின் அசைவு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. பாறை பொருட்களின் அசைவுகளின் வகைகள். பாறை வீழ்ச்சி ராக் ஃபால்னு சொல்லுவாங்க. செங்குத்தான பாறையிலிருந்து பாறை துண்டுகள் உடைந்து வீழ்வதை பாறை வீழ்ச்சி என்கிறோம். உறைபனி உடைப்பினால் பெரிய பாறை தொகுதிகள் தளர்த்தப்படுவதால் பாறைகள் விழுகின்றது. செங்குத்தான சரிவில் அடித்தளத்தின் பாறை கோளங்கள் குவிவதை மலையடி பாறை குவியல், அதாவது டால்ஸ் என்கிறோம். அது பாறை சரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ராக் ஸ்லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பாறை சரிவு ஒரு வலுவில்லாத பாறை பகுதியில் ஏற்படுகிறது. இங்கு நீர் உள்ளதால் வழுக்கல் அதிகரிக்கிறது. இதனால் சரிவின் கீழ்ப்பகுதியில் பாறை ஒன்றுடன் ஒன்று மோதி சிறிய பாறை துண்டுகளாக உடைவதை பாறை சரிவு ஆகும். அடுத்தது நிலச்சரிவுகள். லேண்ட் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. மழையிலிருந்து ஒரு பெரிய பாறை உடைந்து கீழே சரிந்து விழுவதை நிலச்சரிவு என்கிறோம். இது நிலநடுக்கம் மற்றும் மிக அதிகமான மழைப்பொழிவின் காரணமாக ஏற்படுகிறது. அடுத்தது மண் வீழ்ச்சி ஸ்லம்புன்னு சொல்லுவாங்க. செங்குத்தான மலையின் அடித்தளத்தில் பாறையிலிருந்து ஒரு பெரிய பாறை தொகுதியானது சுழன்று கீழ் நோக்கி நகர்வதை மண் வீழ்ச்சி என்கிறோம். சரிவின் அடித்தளத்தில் அரித்தல் ஏற்படுவதால் அதன் மேல் உள்ள படிவுகள் தாங்கும் தன்மை குறைந்து மண் வீழ்ச்சி ஏற்பட முக்கிய காரணமாக அமைகிறது. பாறை குள சரிவு, அதாவது டிப்ரஸ் ஸ்லைடுன்னு சொல்லுவாங்க. மண் வீழ்ச்சியை விட பாறை கூள சரிவானது அதிக அளவில் ஏற்படுகிறது. ஆனால் இங்கு குறைவான அளவே நீர் உள்ளது. பாறைக்குள் சரிவு மண் மற்றும் பாறை துகள்களின் கலவையாகும். பாறை குளம் வழிதல் டிஃப்ரெண்ட் ஃப்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க. பாறை குளம் வழிதல் என்பது மண் வழிதல், சேறு வழிதல், பனிப்பாறை வீழ்ச்சி போன்றவைகளை உள்ளடக்கியதாகும். பனி கூளம் வழிதல் அதிக நீரானால் பாறை அல்லது மண் இணைப்பு திறனை இழப்பதனால் கூளப்பாறை வழிதல் ஏற்படுகிறது. கூளம் முழுவதும் நீருடன் கலந்து சேறு போல வழியும். இது பொதுவாக மிகப்பெரிய பாறை கூள சரிவுகள் பொதுவாக மிகப்பெரிய பாறைகளை கொண்டு வருவதால் இவை அதிக அழிவினை ஏற்படுத்தும். புவியின் பாறை பொருளானது மலையிலிருந்து கீழ் திரவத்திரள் போன்ற வழிவதை மண் வழிதல் என்கிறோம். வழக்கமான ஈரப்பதமான செங்குத்தான சரிவில் புயலின் போது ஏற்படும் நீர் நிரம்பிய அடர்த்தியான களிமண் பகுதியில் பாறை குளம் வழிதல் ஏற்படுகிறது. சேறு விழுதல் மவுடு ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. திரவ நிலையில் உள்ள மண், பாறை குப்பைகள் மற்றும் நீரானது நன்கு வரையறுக்கப்பட்ட வாய்க்கால் வழியாக விரைவாக வழிவதை சேறு வழிதல் என்கிறோம். அவை பெரும்பாலும் அரை வறண்ட மலை பகுதிகளில் நிகழ்கின்றன. எரிமலை சரிவில் ஏற்படும் சேறு வழிதலை எரிமலை குளம், அதாவது லேகர் என்கிறோம். பனிப்பாறை வீழ்ச்சி டெப்ரஸ் அலவன்சா அப்படின்னு சொல்லுவாங்க. பாறைக்கூழ் வழிதல் மிகவும் ஆபத்தான பனிப்பாறை வீழ்ச்சியாகும். பாறை கூலங்கள் மண், நீர் மற்றும் காற்றானது செங்குத்தான சரிவிலிருந்து கீழ்நோக்கி வழிதலை பனிப்பாறை வீழ்ச்சி என்கிறோம். இதில் உள்ள காற்று பனிப்பாறை வீழ்ச்சியை அதிகரிக்கிறது. ஏனென்றால் அவை கூலம் மற்றும் மேற்பரப்பிற்கு இடையில் ஒரு மெத்தை போன்று செயல்படுகிறது. பாறை நகர்வு கிரிப்புன்னு சொல்லுவாங்க. மலையிலிருந்து மண் மற்றும் பாறை படிவுகள் மெதுவாக மற்றும் படிப்படியாக கீழ் நோக்கி நகர்வதை பாறை நகர்வு என்கிறோம். பொதுவாக அதிக திசைவேகமானது வருடத்திற்கு 1 சென்டிமீட்டருக்கும் குறைவாக உள்ளது. உறைதல் மற்றும் உருகுநிலை மூலம் பாறை நகர்வு ஏற்படுகிறது. இதன் மூலம்தான் மண் துகள்கள் மலையிலிருந்து கீழே விழுகின்றது. சாய்வான கம்பங்கள், வேலிகள் மற்றும் மரங்கள் போன்றவையை பாறை நகர்வை வெளிப்படுத்துகின்றது. தாவரங்கள் பாறை நகர்வை குறைக்க உதவுகின்றது. பாருங்கள், மண் ஊறுதல், மண் வழிதல், சேறு வழிதல், மண் வீழ்ச்சி, மண் நகர்வு, பாறை வீழ்ச்சி, பாறை குள சரிவு, பாறை குளம் வழிதல் அப்படிங்கிறதெல்லாம் காட்டியிருக்காங்க. பருப்பொருள் நாசி அப்படிங்கிறது. இப்போ 4.5 நிலமட்ட சமமாக்கல் செய்முறை கிராடினேஷனல் ப்ராசஸ் சொல்லுவாங்க. புவியின் மேற்பரப்பை சமன் செய்யும் செய்முறைகளை நிலமட்ட சமமாக்கல் என்கிறோம். அது மேலும் அரித்தலினால் சமப்படுத்துதல், அதாவது டிகிரேடேஷன் மற்றும் படிவுகளால் நிரப்பப்படுதல் அக்ரடேஷன் என வகைப்படுத்தப்படுகின்றன. புவியின் மேற்பரப்பை அரிக்கும் செயல்முறையை அரித்தினால் சமப்படுத்தல் டிகிரேடேஷன் என்றும், புவியின் ஆழமான பகுதியில் நிரப்புதலை படிகளால் நிரப்பப்படுதல் அக்ரடேஷன் என்றும் அழைக்கிறோம். அடுத்து நிலமட்ட சமமாக்கல் காரணி. புவியின் மேற்பரப்பில் செயல்புரியும் சக்திகள் நிலமட்ட சமமாக்கும் காரணிகள் ஆகும். நீர், அலைகள், காற்று, பனி போன்றவை முக்கிய நிலமட்ட சமமாக்கும் காரணிகளாகும். அடுத்தது 4.6 ஆறுகள் அவை செல்லும் வழியில் உள்ள பாறைகளை அரிப்பதற்காக மிக அதிக திறன் கொண்டுள்ளது. இவை தான் ஆறுகளில் கிளை ஆறுகள் உருவாவதற்கு காரணமாக உள்ளது. ஆற்றின் அரிப்புத்தன்மையானது ஆற்றின் நீரின் கன அளவு மற்றும் ஆற்றின் வேகத்தை பொறுத்ததாகும். ஆறானது
3 வகையான வேலைகளை செய்கிறது. அவை அரித்தல், கடத்துதல் மற்றும் படிய வைத்தல். அரித்தல் எரோஷன் சொல்லுவாங்க. ஆறுகள் தொடர்ச்சியாக பாறைகளை உடைப்பதை அரித்தல் என்று அழைக்கிறோம். ஆற்றின் அரித்தல் பணியானது ஏர் மற்றும் வேதியியல் முறைகளில் நடைபெறுகிறது. ஆற்றின் அரித்தல் பணி பின்வரும் முறையில் நடைபெறுகிறது. அடுத்து நீர்த்தாக்கம் ஹைட்ராலிக் ஆக்ஷன் சொல்லுவாங்க. புரண்டோடும் ஆற்றின் நீர் விசையின் காரணமாக ஆற்றின் பாதையில் உள்ள பாறைகளை உடைவதை நீர்த்தாக்கம் என்கிறோம். அடுத்து உராய்வு கரோஷன் சொல்லுவாங்க. ஆற்றுப்படுகை மற்றும் ஆற்றங்கரை ஆற்று நீரால் கொண்டு வரப்படும் பாறை துகள்கள் அரிக்கப்படுவதை உராய்வு என்கிறோம். கரைசல்கள் கரோஷன் அது சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஆற்று நீரில் கரையக்கூடிய கனிமங்களின் செயல்முறைகள் கரைசல் என்கிறோம். அடுத்தது மோதி தேய்த்தல் சொல்லுவாங்க. அட்ரேஷன் சொல்லுவாங்க. ஆற்று நீரால் கடத்தி வரப்படும் பொருட்கள் ஒன்றோட ஒன்று மோதுவதை மோதி தேய்த்தல் என்கிறோம். இப்போ கடத்துதல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவாங்க. உடைக்கப்பட்ட பாறை துகள்கள் ஆற்று நீரில் கடத்தப்படுவதை கடத்தல் என்கிறோம். அரிப்பு செயலுக்கு பிறகு அரிக்கப்பட்ட பாறை துகள்கள் ஆறுகள் கடத்துகின்றன. கடத்தல் 4 முறைகள் நடைபெறுது. ஒன்று இழுத்தல் ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. கனமான மற்றும் பெரிய பாறைகள் துண்டுகளான சரளை, கூழாங்கற்கள் போன்றவற்றை நீரின் விசையினால் ஆற்றுப்படுகையின் வழியாக உருட்டி தள்ளப்படுகின்றன. இந்த துண்டுகளானது உருண்டும் நழுவியும் குதித்தும் இழுத்தும் செல்லப்படுகிறது. இந்த செயல்முறையான இழுத்து செல்லல் டிராக்ஷன் என்ற பெயர். துள்ளல் அதாவது ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க. சில பாறை துகள்கள் ஆற்றுப்படுகையில் தொடர்ந்து குதித்து செல்கின்றன. இந்த செயல்முறை துள்ளல் என என்கிறோம். தொங்குதல் அதாவது சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. சிறிய மண் துகள்கள், வண்டல் படிவுகள், சேறு ஆகியவற்றின் ஆற்று நீரானது தாங்கி செல்வது அதாவது சப்ஸ்டன்ஷன் தொங்குதல் என்று அழைக்கிறோம். கரைசல் சொல்யூஷன் பாறை துகளின் சிறிய பகுதிகள் அற்ற நீருடன் கரைந்து செல்வதை கரைசல் என்கிறோம். இந்த வகை கடத்தலை கரைசல் கடத்தல் என்கிறோம். 3வது படிய வைத்தல். படிய வைத்தல் என்பது ஆற்றின் வேகம் குறைவதால் மணல், வண்டல் படிவுகள் மற்றும் மற்ற துகள்கள் படிகின்றது. மென்சரிவினால் ஆற்றின் வேகம் குறைவதால் அவை படிவுகளை படிய வைக்கும். ஆறு முதலியன பெரிய மற்றும் சிறிய படிவுகளை படிய வைக்கிறது. பிறகு மிகவும் நுண்ணிய பொருட்களை ஆற்றின் முகத்துவாரத்தில் படிய வைக்கிறது. ஆற்றின் படிகள் ஆற்றின் போக்குக்கு மேல்நிலை, இடைநிலை மற்றும் இறுதி நிலையான 3 வகைப்படும். ஆற்றின் ஒவ்வொரு நிலையிலும் ஒரு தனித்துவமான வேலையை செய்கிறது. ஆற்றின் நிலைகள் அதன் முக்கிய வேலை மற்றும் ஒவ்வொரு நிலைகளிலும் தோன்றும் நிலத்தோற்றங்கள் பற்றி நாம் பார்ப்போம் சொல்லியிருக்காங்க. மேல்நிலை அப்படின்னா த அப்பர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த நிலை இளம் நிலை அல்லது மலைநிலை என்றும் கூறுவார்கள். இங்கு ஆற்றின் திசை வேகம் மற்றும் வேகம் மிக அதிகமாக உள்ளது. ஏனென்றால் இந்த செங்குத்து சரிவை கொண்டுள்ளது. செங்குத்து அரித்தல் இந்நிலையை முதன்மை வேலையாகும். இதன் காரணமாக பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன. ஆறுகள் உருவாகும் இடத்தை தொடங்கும் இடம் சோர்ஸ் என்று கூறலாம். மலைநிலையில் சிறிய நீரோடைகள் அதிக எண்ணிக்கையில் வெவ்வேறு இடங்களிலிருந்து உருவாகின்றது. அவற்றின் துணையாறுகள் ட்ரிபுட்டரிஸ் என்றும் கூறுவார்கள். 2 ஆறுகள் சந்திக்கும் இடத்தை சங்கம் அதாவது கன்ஃப்ளூஷன் என்றும் அழைக்கின்றோம். ஒரு மலையின் இரு பக்கங்களில் இருக்கும் 2 நதி அமைப்புகளை நீர்பிரிப்புனா வாட்டர் டிவைடன் என்கிறோம். இடைநிலை த மிடில் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இது ஆற்றின் முதிர்ந்த நிலையாகும். இங்கு செங்குத்து அரித்தல் அல்லது பள்ளத்தாக்கின் ஆழப்படுத்துதல் கணிசமாக குறைகின்றது. பக்கவாட்டு அரித்தல் இந்த நிலையின் முக்கிய வேலையாகும். இந்த நிலையில் பக்கவாட்டு அரித்தலின் காரணமாக பள்ளத்தாக்கு அகலமாகிறது. ஆற்றின் நீர் கன அளவு அதிகரிக்கிறது மற்றும் அதன் சரிவானது மிதமாக உள்ளது. இங்கு ஆற்றின் ஆழம் அதிகமானதாக உள்ளது. இறுதி நிலை இதை ஓல்டு ஸ்டேஜ் சொல்லுவாங்க. இது ஆற்றின் இறுதி நிலையாகும். இங்கு பள்ளத்தாக்குகள் மிகவும் பரந்த மற்றும் பொதுவாக மென் சரிவை கொண்டிருக்கும். பள்ளத்தாக்கு முற்றிலும் சமதளமாக இருப்பதை அரிப்பு சமவெளி என்கிறோம். பெரும்பாலான அரிப்பு சமவெளியானது குறைந்த மக்கள் வாழக்கூடிய செங்குத்தான சரிவுகளை கொண்ட ஓண்டி குன்றான மேண்ட்ரனோக்ஸ் உருவாகின்றது. இந்த நிலையில் ஆற்றின் முக்கிய பணி படிய வைத்தல் ஆகும். ஆற்றின் ஆழம் குறைவாக இருக்கும். முதன்மை ஆறானது பல சிறிய ஆறுகளாக பிரிவதை கிளியாறுகள் டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிறோம். ஆற்றின் இறுதியில் சென்றடையும் இடத்தை முகத்துவாரம் என்கிறோம். எடுத்துக்காட்டு கடற்கரை ஏரி. வரைபடத்தை பாருங்கள். அட்டவணையை உள்ளாக்க கவனமாக வாசித்து பொருத்தமான வார்த்தையை போடுவோம் சொல்லுங்கள். பாருங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து ஆற்றின் அரிப்பினால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள். மலை அடுக்குகள் அதாவது ஜாகர், செங்குத்து பள்ளத்தாக்குகள் கேனியான், வடிவ பள்ளத்தாக்கு நீர்வீழ்ச்சி. அடுத்தது குடைவு அதாவது போட்டலன், பாறை கட்டமைப்பு மேலாடை ஸ்ட்ரக்சரல் பெஞ்சு, ஆற்று திடல் ரிவர் டெரர், ஆற்று வளைவு அது குதிரை குழம்பு ஏரி ஓக்ஸ் பவுல் லேக்குன்னு சொல்லுவாங்க. அரிப்பு சமவெளி பெண்பிளன் போன்ற குறிப்பிடத்தக்க நிலத்தோற்றங்கள் ஆற்றின் அரித்தல் விளைவாக தோன்றுகிறது. மலை அடுக்குகள்
பள்ளத்தாக்கின் கீழ் நோக்கி அரித்தல் காரணமாக மலையடுக்குகள் உருவாகின. எனவே மலையடுக்குகள் என்பது ஒரு குறுகிய மற்றும் ஆழமான குறுகிய சரிவுகளை கொண்ட பள்ளத்தாக்குகள் ஆகும். அடுத்து செங்குத்து பள்ளத்தாக்கு கேனியான். மலையடுக்குகளின் தொடர்ச்சியே செங்குத்து பள்ளத்தாக்குகள் ஆகும். செங்குத்து பள்ளத்தாக்கில் மிக ஆழமான குறுகிய ஆனால் நீண்ட பள்ளத்தாக்குகள் ஆகும். பள்ளத்தாக்கின் சரிவானது பாறைகளின் தன்மையை பொறுத்து அமைகிறது. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் அரிசோனா மாகாணத்தில் உள்ள கொலராடோ ஆற்றின் கிராண்ட் பள்ளத்தாக்கு 482.8 கிலோமீட்டர் நீளமும் 2088.3 கிலோமீட்டர் ஆழமும் உடையது. இது உலகின் மிகப்பெரிய செங்குத்து பள்ளத்தாக்காகும். ஆந்திர பிரதேசத்தில் பொன்னார் ஆற்றின் மீது அமைந்துள்ள கண்டிகோட்டா இந்தியாவின் கிராண்ட் செங்குத்து பள்ளத்தாக்கு அதாவது கேனியான் என்றும் அழைக்கப்படுது. அடுத்து வி வடிவ பள்ளத்தாக்கு. ஆற்றின் அரித்தல் காரணமாக உருவாகிய நிலத்தோற்றங்களில் பள்ளத்தாக்குகள் குறிப்பிடத்தக்க. ஆற்றின் அரித்தலினால் இளம் நிலையில் பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன. செங்குத்தான சரிவு மற்றும் நீரின் அதிக கன அளவு காரணமாக ஆற்றுப்படுகை செங்குத்தாக அரிக்கப்பட்டு குறுகிய மற்றும் ஆழமான பள்ளத்தாக்குகள் உருவாகின்றன. அதை வி வடிவ பள்ளத்தாக்கு என்கிறோம். துள்ளல் அருவி மற்றும் நீர்வீழ்ச்சி ரெப்பேட்ஸ் அண்ட் வாட்டர்ஃபால்னு சொல்லுவாங்க. வலுவான நீரோட்டங்கள், ஏராளமான தடைகள் மற்றும் ஆற்றுப்படுக்கையில் உள்ள படிக்கட்டுகளை கொண்டுள்ள ஆற்றின் பகுதியை துள்ளல் அருவி என்கிறோம். ஆற்றுப்படுக்கையில் நீர் செங்குத்தாக விழுவதை நீர்வீழ்ச்சி என்கிறோம். மிக தீவிரமான அரிப்பினால் நீர்வீழ்ச்சி மற்றும் துள்ளல் அருவி ஏற்படுகிறது. ஒரு ஆற்றில் பல நீர்வீழ்ச்சிகள் தொடர்ந்து காணப்படுவதை தொடரவே கேஸ்கேட் என்கிறோம். வெனிசுலாவில் உள்ள ஏஞ்சல் ஃபால்ஸ் 979 மீட்டர் நீர்வீழ்ச்சி உலகிலே மிகப்பெரிய உயரமான நீர்வீழ்ச்சி ஆகும். தெரிந்து தெளிவாகவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிகோட்டா செங்குத்து பள்ளத்தாக்கு கேனியன் பொன்னாறு ஆந்திர பிரதேசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் உள்ள கண்டிகோட்டா கண்ணை கவரும் பள்ளத்தாக்கு பெயர் போனதாகும். இந்த பள்ளத்தாக்கு எரிமலை வழியே ஓடும் பொன்னாரால் தோற்றுவிக்கப்பட்டது. இயற்கையின் கட்டிடக்கலையான இந்த அழகான நிலத்தோற்றம் இந்தியாவின் மறைக்கப்பட்ட கிராண்ட் பள்ளத்தாக்கு என அறியப்படுகிறது. இந்த பள்ளத்தாக்கின் மேல் சிறப்பு வாய்ந்த கண்டிகோட்டா கோட்டை கம்பீரமாக அமைந்துள்ளது. இந்த அமைப்பு பெலம் குகை இந்தியாவின் 2வது பெரிய குகை ஆகும். உண்மையிலே இந்த குகை காசி துளி படிவு மற்றும் காசி துளி வீழ்ச்சி தேற்றத்தின் பதிவுகளை புவியியல் அறிஞர்கள் கண்டுபிடித்துள்ளனர். கண்டிகோட்டா கோட்டைக்கு அருகில் அமைந்துள்ள சிறப்பு வாய்ந்த ஒரு ஏரி அரசர் கிருஷ்ணதேவரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீர்வீழ்ச்சி குளம் அதாவது பியூல் போல்னு சொல்லுவாங்க. ஆற்றுப்படுக்கையில் நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்தில் காணப்படும் மிக ஆழமான பள்ளத்தாக்கு நீர்வீழ்ச்சி குளம் அதாவது புலங்கல் போல் என்கிறோம். இந்த நீர்வீழ்ச்சியானது அடிவாரத்தில் விழுகின்ற நீர் அரித்தல் விசை காரணமாக உருவாகிறது. அடுத்து நீர் பள்ளம் குரோவன் சொல்லுவாங்க. நீர்வீழ்ச்சியின் அடிவாரத்தில் ஆற்றின் வழிந்தோடும் நீரினால் ரன் ஆஃப் உருவானது நீளமான மற்றும் குறுகலான பள்ளத்தை நீண்ட பள்ளம் என்கிறோம். ஒரு குறுகிய காலத்தில் குன்று அல்லது மலையில் உள்ள மண்ணீரானது அரிக்கப்பட்டு நீண்ட பள்ளத்தை உருவாக்கின்றது. நீர்வீழ்ச்சியிலிருந்து நீர் சுழன்று குளத்தில் விழுவதை அதை எடிங்கில நீர் சுழற்சி என்கிறோம். பிணைக்கப்பட்ட கோடு அதாவது இன்டர்லாக் சூப்பீரியர்னு சொல்லுவாங்க. வி வடிவத்தில் பள்ளத்தாக்கின் எதிரெதிரே பக்கத்தின் முனைகள் அதாவது முனைப்பான ப்ரொஜெக்டிங் சொல்லுவாங்க. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற மலைத்தொடர் உருவாகும். அதை பிணைக்கப்பட்ட கோடு இன்டர்லாக் சூப்பர் என்கிறோம். இவற்றை மேற்பொருந்திய கோடு என்று அழைக்கலாம். இதன் வழியே ஆறானது வளைந்து நெளிந்தும் செல்கிறது. பாருங்கள், மலையடுக்கு முகடம் காட்டியிருக்காங்க. இப்போ குடக்குடைவு போர்ட் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. சிறிய கொண்டி அதாவது கெட்லி போன்ற பள்ளமான ஆற்று பள்ளத்தாக்கின் பாறைகள் நிறைந்த ஆற்றின் படுக்கையில் உருவாகுவதை குடக்குடைவு என்கிறோம். அவை எப்பொழுதும் உருளை வடிவில் காணப்படுகின்றன. மணற்கல் மற்றும் கருங்கல் போன்ற பெரிய துகள்களை கொண்ட பாறைகளால் பொதுவாக குடக்குடையை உருவாகிறது. இப்போ ஆற்றுத்திடல் ரிவர் ட்ராக்ஸ் பள்ளத்தாக்கின் அடிவாரத்தில் 2 பக்கங்களில் காணப்படும் குறுகிய படிக்கட்டுகள் போன்ற தட்டையான மேற்பரப்பை ஆற்றுத்திடல் என்கிறோம். இவை பழமையான பள்ளத்தாக்கு படிகளின் நிலையை குறிக்கின்றது. ஆற்றின் படிதலினால் ஏற்படக்கூடிய நிலத்தோற்றங்கள் 1 வண்டல் விசிறிகள்னு சொல்லுவாங்க. 11 ஃபேன் சொல்லுவாங்க. பொதுவாக ஆறுகள் விட்டு செல்லும் வறண்ட மற்றும் அரை வறண்ட மலைத்தொடர்களின் அடிவாரத்தில் விசிறிகள் காணப்படுகின்றன. சரளை மணல் மற்றும் சிறிய துகள்களை கொண்ட விசிறி வடிவில் இந்த படிவுகள் வண்டல் விசிறிகள் என்கிறோம். இமயமலை பகுதியில் உள்ள காசி ஆறு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள மரண பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா மற்றும்
தேசிய பூங்கா மற்றும் கொலராடோ ஆற்றின் கரையில் உள்ள கிராண்ட் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா போன்ற இடங்களில் வண்டால் விசிறிகள் காணப்படுகின்றது. இப்போ வண்டால் விசிறிகள். ரெண்டாவது அரிப்பு சமவெளி, பென்பிளான்னு சொல்லுவாங்க. குளிர்ந்த மற்றும் குவிந்த குன்றுகளின் எச்சங்களையும் சிறிய சிறிய மேடு பள்ளங்களையும் உடைய மேற்பரப்பையும் கொண்ட தாழ்வான சமவெளி அரிப்பு சமவெளி என்கிறோம். ஆற்று வளையங்களை மெண்டர்னு சொல்லுவாங்க. ஆற்று வளையம் மற்றும் நெளிவை மியாண்டர் என்கிறோம். ஆற்றின் அரித்தல் மற்றும் படித்தல் செயல்முறையின் விளைவாக ஆற்று வளைவு உருவாகிறது. இது ஆற்றின் இடைநிலை மிடில் ஸ்டேஜ் மற்றும் இறுதி நிலையான லோவர் ஸ்டேஜ் குறிப்பிடத்தக்க நிலத்தேற்றமாகும். வெள்ள சமவெளியில் செங்குத்து அரித்தல், பக்கவாட்டு அரித்தல் மற்றும் படிதல் காரணமாக ஆற்றின் வளைவு உருவாகின்றது. சரி, இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ ஆற்றின் அரிப்பு வளைவுகள் குறுக்க செய்கின்றது அப்படிங்கிறதும், அடுத்து வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஆற்றின் குறுகிய வளைவு பகுதி வழியாக செல்கிறதுனும், புதிய நேரான ஆற்றின் பாதையினும் துண்டிக்கப்பட்ட ஆற்று வளைவு அல்லது குதிரை குழம்பு ஏரின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா படிய வைத்தல் ஏற்படும் இடங்கள், அரிப்பு ஏற்படும் இடங்கள் அப்படின்னு காட்டியிருக்காங்க. அது 2050 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆறானது எவ்வாறு இருக்கும் என்பதை வரைகன்னு சொல்லியிருக்காங்க. வரைபடத்தை பார்த்து கீழ்கொண்ட வினாக்களுக்கு விடையளிக்கும். முதலில் எந்த வளைவு உடையும்? ஆற்றின் வளைவுகளில் இறுதியாக உடைவது எது? ஆற்றின் வளைவு உடையும் போது எந்த நிலத்தேற்றம் உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாலாவது குதிரை குழம்பு ஏரி, ஆக்ஸ் போவ் லேக்னு சொல்லுவாங்க. முதன்மையான ஆற்றிலிருந்து துண்டிக்கப்பட்ட தனித்து காணப்படும் ஆற்று வளைவே குதிரை குழம்பு ஏரி எனப்படுகிறது. இது குதிரை லாட வடிவில் காணப்படுவதால் இந்த நிலத்தேற்றம் இவ்வாறு அழைக்கப்படுது. அது உயரணை லீவிஸ்ன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி வெள்ளப்பெருப்பு ஏற்பட்டு வண்டல் படிகள் படிதல் காரணமாக ஆற்றின் படுகை மற்றும் கரையோரங்கள் உயர்த்தப்படுவதே உயர் அணைகள் என்கிறோம். அடுத்து வெள்ளச்சமவெளி, ஃப்ளோட் பிளான்னு சொல்லுவாங்க. ஆற்றின் கரையை ஒட்டியுள்ள சமதளமான நிலப்பரப்பை வெள்ளச்சமவெளி என்கிறோம். இது ஆற்றின் கிளைகளை கரைகளிலிருந்து பள்ளத்தாக்கின் சுவர் வரையிலும் பரவி காணப்படுகிறது. அதிகப்படியான ஆற்று நீர் வெளியேற்றினால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. ஏழாவது ஆற்று கழிமுகம், எஸ்டனரின்னு சொல்லுவாங்க. எஸ்சுவரி, அதாவது எஸ்டனரி என்ற சொல் லத்தீன் மொழியின் எஸ்சுவரியம் என்று சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அதன் பொருள் கடலின் ஓத நுழைவாயில் ஆகும். எஸ்டட் என்ற சொல்லின் பொருள் ஓதம் என்பதாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆறுகள் கடலில் உள்ள உவர் நீருடன் கலக்கின்ற கரையோர பகுதிகள் கடலுடன் திறந்த இணைப்புடனும் காணப்படுவதே கழிமுகம் என்கிறோம். அடுத்தது உவர் நீர் மற்றும் நன்னீர் சேரும் இடமானது வளமான மற்றும் ஊட்டச்சத்து மிகுந்ததாக நீரினிலும் மற்றும் வண்டல் படிவிலும் காணப்படுகிறது. எனவே கழிமுக உலகின் மிக வளமான இயற்கை தொகுதியாக உள்ளது. எடுத்துக்காட்டு குஜராத்தில் உள்ள நர்மதை ஆற்றில் அமைந்துள்ள கழிமுகம். அடுத்து டெல்டா, ஆற்றின் முதன்மை நிலையை டெல்டா காணப்படுகிறது. ஆற்றின் முகத்துவாரத்தில் முக்கோண வடிவ நிலத்தேற்றம் வண்டல் படிகளால் உருவாகின்றன. அதை டெல்டா என்கிறோம். 4வது கிரேக்க எழுத்தான டெல்டா வடிவில் இந்த நிலத்தேற்றம் இருப்பதால் இப்பெயர் உருவானது. எடுத்துக்காட்டு உலகின் மிகப்பெரிய டெல்டா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா ஆகும். டெல்டாவின் வகைகள், ஆற்று படிவுகளின் வடிவம் மற்றும் வகைகளின் அடிப்படையில் டெல்டாவை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். ஒன்று வில் வடிவ டெல்டா, அதாவது ஆர்ச்சர்டட் டெல்டா சொல்லுவாங்க. வில் அல்லது வளைந்த வடிவத்தை கொண்ட டெல்டாக்கள் குவிந்த எல்லைகளுடன் கடலை நோக்கி காணப்படும் வில் வடிவ டெல்டா ஆகும். இதனை விசிறி வடிவ டெல்டா என்றும் அழைக்கலாம். எகிப்தில் உள்ள நயல் டெல்டா மற்றும் இந்தியாவின் கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா. ரெண்டாவது கழிமுக டெல்டா, எஸ்தரானம் டெல்டான்னு சொல்லுவாங்க. கழிமுக டெல்டா என்பது மூழ்கிய ஆற்றின் முகத்துவாரத்தை ஓரங்களில் வண்டல் படிகள் ஏற்படுத்தும் போது உருவாகும் நிலத்தேற்றம். எடுத்துக்காட்டு பிரான்சில் உள்ள சீன் ஆறு எனப்படும். பறவை பாத டெல்டா, பேர்ட் ஃபுட் டெல்டான்னு சொல்லுவாங்க. ஆற்றினால் படிய வைக்கப்படும் மிக நுண்ணிய படியினால் பாறை பாத டெல்டா உருவாகிறது. படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவுகளின் ஆற்றின் சிறிய கிளையாக பிரிகிறது. இத்தகைய டெல்டாக்கள் பாறை பாத டெல்டா என்கிறோம். எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள மிசிசிப்பி ஆற்று டெல்டா. அடுத்தது ஏரி டெல்டா, அதாவது லெச்சரன் டெல்டான்னு சொல்லுவாங்க. இது ஆறு இறுதியாக ஏரியை வந்தடையும் போது ஏரி டெல்டா உருவாகிறது. எடுத்துக்காட்டு அயர்லாந்தில் உள்ள லோலேனோ ஆற்று டெல்டா எனப்படும். 5வது துண்டிக்கப்பட்ட டெல்டான்னு சொல்லுவாங்க. ட்ரைகேட்டட் டெல்டா, கடல் அலைகள் மற்றும் கடல் நீரோட்டங்கள் அரித்தல் காரணமாக உருவாகிய டெல்டாவை மாற்றி அமைக்கவோ அல்லது அழிக்கவோ செய்கின்றது. அவ்வாறு உருவாகும் டெல்டாவை துண்டிக்கப்பட்ட டெல்டா என்கிறோம். விடுபட்ட டெல்டா, ஹேம்பட்டட் டெல்டா சொல்லுவாங்க.
ஒரு ஆறு தனது முகத்துவாரத்தை மாற்றிக்கொள்ளும் போது ஏற்கனவே அந்த நதியினால் உருவான டெல்டா கைவிடப்படுகிறது. அத்தகைய டெல்டா விடுபட்ட டெல்டா என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு சீனாவில் உள்ள மஞ்சள் ஆற்றின் டெல்டா மற்றும் இந்தியாவில் உள்ள ஹுக்ளி ஆற்று டெல்டா. கூரிய வடிவ டெல்டா கேஸ்பேட்டட் டெல்டான்னு சொல்லுவாங்க. இது கூரிய பல் போன்ற உருவத்தில் காணப்படுகிறது. இது தனித்த கிளையாறு வண்டல் படிவுகளை ஆற்றின் இரு பக்கங்களிலும் படி வைக்கும் போது கூரிய வடிவ டெல்டா உருவாகிறது. எடுத்துக்காட்டு இத்தாலியில் டைப்பர் ஆற்று டெல்டான்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ டயக்ராம் கொடுத்துறாங்க. எளிய டெல்டாவின் வடிவமைப்பு கடல் அல்லது ஏரி, களங்கள் நீரோட்டம் கீழே பாருங்கள். அடுத்து மேலடுக்கு படுகை, முன்னடுக்கு படுகை, அடியடுக்கு படுகை, கூரிய உருவ டெல்டாங்க பாருங்கள், கூரிய உருவ டெல்டா கிடைக்கிறாங்க. அடுத்து வில்வடிவ டெல்டா, இதுதான் வில்வடிவ டெல்டா. கயல்கள்னு சொல்லுவாங்க, அது சென்ட்ரலில் இருக்கக்கூடியது. பாறை பாதை டெல்டானா பாறை மாதிரி சிறகு மாதிரி இருக்கும், சரிங்களா. அடுத்தது ஒரு ஆற்றின் பயணம், குறிப்புகள், முகத்துவாரம், துணை ஆறுகள், ஆற்று வளைவு, டெல்டா தொடங்கும் இடம், வெள்ளச்சமவெளி, குதிரை குழம்பு ஏரி, சங்கம், இதெல்லாம் வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்ட ஆற்று நிலத்தோடு வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க, அது நம்மளுக்கு தேவை. அது பனியாறுகள், கிளாஸ், மலைச்சரிவில் இருந்து மிகப்பெரிய அளவிலான பனி மெதுவாக நகர்ந்து வருவதிலே பனியாறு என்கிறோம். பனியாறு என்னும் சொல் பிரெஞ்சு மொழியின் கிளைஸ் என்ற வார்த்தையிலிருந்து உருவான சொல். பனியாறுகள் பெரும்பாலான பனிக்கட்டிகளை கொண்ட ஆறுகள் எனப்படுகிறது. பனி அதிகமாக குவிந்து மலைச்சரிவில் நீக்கப்படுவதால் பனியாறுகள் ஏற்படுகின்றன. ஆண்டு முழுவதும் பனி படிந்துள்ள இடங்களே பனிக்களம், அதாவது ஸ்னோ ஃபீல்ட்ஸ் எனப்படும். ஒரே பனிக்கோடுனா ஸ்லோ லைன்ஸ் என்னும் கற்பனை கோடானது நிலையான பனிக்களம் இருக்கும் பகுதியை குறிப்பதாகும். உலகின் மிகப்பெரிய பனியாறு அண்டார்டிகாவில் உள்ள லேம்பர்ட் பனியாறாகும். இது 96 கிலோமீட்டர் அகலமும் 435 கிலோமீட்டர் நீளமும் 2500 மீட்டர் ஆழமும் கொண்டது. எனவே தான் ஒரே பனிக்கோட்டிற்கு மேலே தான் எப்பொழுதும் பனிக்களமானது அமைகிறது. ஓரிடத்தின் இயற்கை தேற்றங்கள், அச்சக்கோடு, பனிப்பொழிவின் அளவு, காற்றின் திசை ஆகியவற்றை பொறுத்து உரை பனிக்கோடானது இடத்திற்கு இடம் வேறுபடுகின்றது. ஒரே பனிக்கோட்டிற்கும் கீழிருந்து பனியாறு உருவாகின்றது. மேலடுக்குகளின் அழுத்தம் காரணமாக கீழடுக்குகளில் உள்ள பனி உருகி பனியாறாக மலை சரிவில் நகர்கிறது. பனியாறுகள் ஒரு நாளில் 1 மீட்டர் என்ற சராசரி வேகத்தில் நகர்கிறது. உலகில் 96% பனியாறுகள் அண்டார்டிகாவிலும் கிரீன்லாந்திலும் காணப்படுகிறது. பனியாறுகளின் வகைகள். பனியாறுகள் 3 வகைப்படும். அவை ஒன்று கண்ட பனியாறு, அதாவது கண்டென்ஸ்டு கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பனி கவிகைன்னு சொல்லுவாங்க, ஐஸ் கேப்னு சொல்லுவாங்க. மூணாவது மலை மற்றும் பள்ளத்தாக்கு பனியாறுகள், மவுண்டன்ஸ் அண்டு வேலன்ஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்றாவது கண்ட பனியாறுகள், கண்டிஷனல் கிளான்ஸ் சொல்லுவாங்க. துருவ பகுதிகளில் கண்ட பனியாறுகள் காணப்படுகின்றன. இப்பகுதிகளில் ஈரப்பொழிவுகள் அனைத்துமே பனிப்பொழிவாக உள்ளது. ஒவ்வொரு வருடமும் பொழியும் பனியானது மேன்மேலும் குவிகிறது. இதன் காரணமாக இப்பகுதி மிக அதிக அளவில் பனிக்கட்டியால் மூடப்பட்டுள்ளது. இவையே பனித்தாள், அதாவது ஐசீட் அல்லது கண்ட பனியாறுகள், கண்டிஷனல் கிளான்சர் எனப்படுகிறது. இந்த பனித்தாளின் அடர்த்தி அதிகபட்சம் 3400 மீட்டர் அளவில் கிரீன்லாந்திலும் அதிகபட்சமாக 4776 மீட்டர் அளவில் அண்டார்டிகாவிலும் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இப்பனித்தாளிகளின் விளிம்பு பகுதி சில நேரம் கடல் பகுதியை நோக்கி நீண்டு காணப்படுகிறது. கடல் அலைகள் இவ்வாறு கடல் பகுதியை நோக்கி நீண்டு நிற்கும் பனித்தாள்களை அரிக்கும் பொழுது அது பிளவுபட்டு பனிப்பாறைகள் கடலில் மிதக்கின்றது. அடுத்து பனிக்கவிகை, ஐஸ் கேப்னு சொல்லுவாங்க. துருவ பகுதியில் உள்ள கடலில் படர்ந்துள்ள பனி மற்றும் பனிக்கட்டிகளே பனிக்கவிகை எனப்படுகின்றன. மிக அதிக அளவில் குவியும் பனிகள் மற்றும் பனிக்கட்டிகள் மிக பரந்த பரப்பளவை கொண்டிருக்கும். எடுத்துக்காட்டு ஸ்வாட்சைட்டின் பனிக்கவிகள், வடக்கு நார்வேன்னு சொல்லுவாங்க. மூணாவது மலை மற்றும் பள்ளத்தாக்கு பனியாறுகள், மவுண்டன்ஸ் ஆஃப் வேலன்ஸ் கிளான்ஸ் சொல்லுவாங்க. இவை ஆல்பைன் பனியாறுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இவை பனிப்படலத்திலிருந்து மலை பள்ளத்தாக்குகளின் வழியே நாக்கு வடிவில் ஓடி வரும் நீண்ட பனியாறுகள் ஆகும். இவை தொடர்ந்து நிகழும் போது மலையடிவாரத்தில் மலையடி பனியாறுகள், அதாவது பெட்மெண்ட் கிளாரன்ஸும் உருவாகின்றது. இமயமலையின் உயரமான பகுதிகளில் மேலும் உலகின் இவ்வகை உயரமான மலைத்தொடரிலும் பள்ளத்தாக்கு அல்லது ஆல்பைன் பனியாறுகள் காணப்படுகின்றன. பனியாறுகளின் பண்புகள். நகரும் பனிக்கட்டி அல்லது பனியாறுகள் நகர்தல், வேகம் மற்றும் நில அமைப்பு ஆகியவை சில பண்புகளை கொண்டுள்ளது. பனியாறுகளின் நகரும் விதமானது மிக மெதுவாக காணப்படுகிறது. அது பனியாற்றின் நகரும் விதம் அல்லது வேகம் பனியாற்றின் அளவையும் பள்ளத்தாக்கின் சரிவையும் பொறுத்து அமைகிறது. சில நேரங்களில் பனியாற்றின் மேற்பரப்பில் ஏற்படும் பிளவுகளே பனியாறு பிளவுகள், அதாவது கிராவசஸ் எனப்படுகின்றன. பனியாற்றின் மேற்பரப்பில் ஏற்படும் ஆழமான வேறுபட்ட அகலமுடைய விரிசல்களே பனியாற்று பிளவுகளாகும். மலை ஏறுபவர்கள் இந்த பனியாறு பிளவுகள் மிகவும் ஆபத்தானவை. பனியாறுகளின் செயல்கள். பனியாறுகள் அரித்தல், கடத்தல் மற்றும் படிய வைத்தல் ஆகிய 3 செயல்களை செய்கின்றன. பனியாறுகளை படிகளை பறித்தல் மற்றும்
சிராய்த்தல் ஆகிய செயல்களை அறிக்கின்றன. ஒன்றாவது பறித்தல்னா பிளக்கிங்னு சொல்லுவாங்க. பனியர்கள் மிகப்பெரிய பாறை துண்டுகளை பள்ளத்தாக்கின் அடித்தளத்திலிருந்து பறித்து அரித்து பெரிய பள்ளங்களை ஏற்படுத்தின. பனியார்கள் நகரும் பொழுது அரிக்கப்பட்ட பாறை துண்டுகளையும் பாறாங்கற்களையும் இழுத்து செல்கின்றன. இதனால் பாறைகளும் பாறை தாரையும் ஒன்றை ஒன்று அரிக்கின்றது. சிராய்த்தல்னா அப்ரேஷன் சொல்லுவாங்க. பல கோணங்களை கொண்ட உடைந்த பாறை துகளானது சுத்தமான பனியுடன் சேர்ந்து மிகப்பெரிய அளவிலான பாறைகளை சிராய்த்து அரிக்கின்றது. பனியார்கள் பாறையின் மேற்பரப்புகளில் பள்ளங்களையும் கீறல்களையும் ஏற்படுத்துகின்றன. பனியாறு சக்தி வாய்ந்தவை. இதன் விளைவாக பனியாறு பல்வேறு நிலத்தட்டங்களை ஏற்படுத்துகின்றன. இவை அரித்தல் மற்றும் படிய வைத்தலால் தோன்றும் நிலத்தட்டங்களால் வகைப்படுத்தப்படுகின்றன. பனியாறுகளின் அரித்தல் நிலத்தட்டங்கள். பனியாற்றின் நிலத்தட்டங்களை பெரும்பாலும் மலைப்பகுதிகளே காணப்படுது. பனியாற்றின் அரித்தலினால் தோன்றும் முக்கிய நிலத்தட்டங்களானவை: ஒன்று யூ வடிவ பள்ளத்தாக்கு. யூ வடிவ பள்ளத்தாக்கு பனியாற்றின் தனித்துவமான ஒரு நிலத்தட்டமாகும். பனியாற்றின் திரள்கள் மிக அதிக கனமாகவும் மெதுவாகவும் நகரக்கூடியதாகவும் இருப்பதால் அரித்தல் செயல் எல்லா திசைகளும் ஒரே மாதிரியாக ஏற்படுது. இதனால் வன் சரிவு பக்கங்களை கொண்ட வளைந்த பள்ளத்தாக்கின் அடிப்பகுதி யூ வடிவை பெறுகின்றது. தொங்கும் பள்ளத்தாக்கு, அதாவது ஹேங்கிங் வேல்னு சொல்லுவாங்க. துணை பனியாறு முதன்மை பனியாறுகளை போன்று அதிகமாக ஆழ்ந்தப்படுத்த இயலாததால் அந்த பகுதியிலே முக்கிய பனியாறுடன் துண்டிக்கப்பட்ட நிலையில் துணை பனியாறு பள்ளத்தாக்குகளாக அமைய பெற்றிருக்கும். இந்த துணை பனியாறு பள்ளத்தாக்குகள் முக்கிய பனியாற்று பள்ளத்தாக்கில் தொங்குவது போல அமைய பெற்று ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் முக்கிய பனியாறுடன் சேரும். இவை தொங்கும் பள்ளத்தாக்குகள் எனப்படும். பனியாறு அரித்தல் நிலத்தட்டங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கொம்பு, சாக்ரஸு, சிறிய ஏரி, செங்குத்து முகடு, அடுத்து தொங்கும் பள்ளத்தாக்குன்னு காட்டியிருக்காங்க. பனியாறு பள்ளம், பேட்டர் நோஸ்டர் ஏரி அப்படின்னு காட்டியிருக்காங்க. அடுத்து சரக்குகள் மற்றும் டார்ன் ஏரி, கிராப்ஸ் அண்ட் ட்ரான்னு சொல்லுவாங்க. மலைமுகடுகளில் பனியாறுகளால் உருவாகும் அரை அரங்க வடிவ வெற்றிட வடிநிலமே சரக்குகள் அல்லது மட்டை பழம் எனப்படும். இது செங்குத்து சரிவை கொண்ட 3 பக்கவாட்டு பகுதியிலும் ஒரு பக்கத்தில் திறந்த வெளி நிலையாகவும் சமதள அடிப்பகுதியும் கொண்ட பள்ளமாகும். பனி உருகும் பொழுது சரக்குகள்லாம் டாரன் ஏரிகளாக உருவெடுக்கின்றது. இவை மொத்தத்தில் ஒரு பெரிய கை நாற்காலி போன்ற வடிவினை பெறுகிறது. செங்குத்து முகடு ஆட்டர் சொல்லுவாங்க. பனியாறுகளால் இரு பக்கத்திலும் அரிக்கப்பட்டு செங்குத்து சரிவை கூர்மையான பல்முனைகளில் கொண்ட பல முகடுகளை செங்குத்து முகடுகள் என்கிறோம். இது சீப்பு வடிவம் உடையது. கொம்பு நகரன் செங்குத்து முகடுகளின் மேல் பகுதியில் சற்று கீழ் நோக்கி சாய்வாக அமைந்து பிரமிடு வடிவ சிகரங்களை உருவாக்குவதை கொம்பு என்கிற. எடுத்துக்காட்டு ஆல்ப்ஸ், சுவிட்சர்லாந்தில் உள்ள மேட்டர் ஹேரன் சொல்லுவாங்க. சரி, இதில் பார்த்தீங்கன்னா பனியார் நிலத்தட்டங்கள் மேலே பிரமிடு சிகரம், பனியால் உரைக்கப்பட்ட பின் சுவர், கொரி, செங்குத்து முகடுகள், சிராய்ப்பு இங்கு ஏற்பட்டுள்ளது. அடுத்தது பனியார் டயக்ராமில் பார்த்துக்கோங்க. இப்போ 6வது ரோச்சோ மெட்டலனிஸ் அல்லது செம்மறி ஆடுபாறை, ரோட்டோ மெட்டலினஸ் அல்லது சீப் ராக்குன்னு சொல்லுவாங்க. ரோட்டோ மெட்டலினஸ் அல்லது செம்மறி ஆட்டுப்பாறை என்பது வட்டமான குழிகளை போன்ற தேற்றம் கொண்டது. இது ஆற்றின் மேல்நிலை பகுதியில் பனியாறின் அரித்தலினின் சாய்ந்த மின் சரிவுகளை கொண்டதாக அமையும். பனியாற்றின் கீழ்நிலை பகுதியில் பனியாற்றின் பறித்தல் செயலினால் ஏற்பட்ட ஒழுங்கற்ற துண்டிக்கப்பட்ட வன் சரிவை கொண்டதாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது தனி நெடும்பாறை நானாடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட பாறை சுற்றிலும் பனியால் மூடப்பட்ட இருப்பின் அது தனி நெடும்பாறை என்கிறோம். இது பனிக்காலத்தில் ஒரு தீவை போல தனித்து காணப்படுகிறது. 8வது பிரைடுகள் பனியாறு நிலப்பகுதியில் பனியாறு கடலில் கலக்கும் கடற்கரை பகுதியில் வன்சரிவை கொண்ட பக்கவாட்டுடன் குறுகிய வாய்ப்பகுதியை உடைய நிலத்தேற்றமே பிராய்டுகள் எனப்படும். பிராய்டுகள் பொதுவாக நார்வே, கிரீன்லாந்து மற்றும் நியூசிலாந்து பகுதியிலே அதிகமாக காணப்படுகின்றன. பனியாற்றின் படிவத்தலால் தோன்றும் நிலத்தேற்றம். பனியாறுகள் உருகி நகரும் பொழுது பின்வாங்கும் பொழுது அவை கொண்டு வரும் படிய வைப்பதால் பல்வேறு வடிவங்களிலும் அளவுகளிலும் பாறை குகைகள் உருவாகின்றன. பனியாற்றின் படிவித்தல் தோன்றும் நிலத்தட்டங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 1 மொன்றைன்கள். பனியாறு புவி பரப்பில் நகரும் பொழுது தன்னுடன் கடத்தி வரும் பாறை துகள்கள் குவியல்களை படிகின்றன. இவ்வகை பாறை துகள்கள் குவியல்கள் மென்றைன்களை என்கிறோம். பனியாறு கடந்து சென்ற இடத்தில் இம்மாதிரியான மென்றைன்கள் காணப்படும். மென்றைன்கள் பல வகையாகும். மென்றைன்கள் அவை அமைந்துள்ள பகுதியை பொறுத்து பல வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது.
அதில் பக்கவாட்டு மென்ட்ரேன் சொல்லுவாங்க, அது லேட்ரல் மென்ட்ரேன். பனியாறு இரு பக்கங்களிலும் இணையாக செல்லும் படிவு பாறை முகடுகளே பக்கவாட்டு மென்ட்ரேன்கள் எனப்படும். இவ்வாறு பள்ளத்தாக்கின் பக்கவாட்டு பாறையுடன் உராய்ந்து மென்ட்ரேன்கள் படிவிக்கப்படுவதால் பள்ளத்தாக்கின் பக்கவாட்டில் உயரமான முகடு ஏற்படுகிறது. படுகை மென்ட்ரேன்கள் பனியாறு பள்ளத்தாக்கின் படுகையில் ஏற்படும் பனியாறு படிவுகளாகும். ஆல்பைன் பனியாறு பகுதியில் பெரும்பாலான படுகை மென்ட்ரேன்கள் பக்கவாட்டு மென்ட்ரேன்களுக்கு இடையில் படிவிக்கப்படுகிறது. அடுத்து மத்திய மென்ட்ரேன்கள், மிடில் மென்ட்ரேன் சொன்னால் 2 பனியாறுகளுக்கு இடைப்பட்ட பள்ளத்தாக்கு பகுதியில் படிவிக்கப்படும் மென்ட்ரேன்கள் மத்திய மென்ட்ரேன்கள் எனப்படும். 2 பனியாறுகள் இணைந்து பனியாற்றின் ஓரங்களில் படிய வைக்கும் மென்ட்ரேன்கள் மத்திய மென்ட்ரேன்களாகும். இது உண்மையில் இரு பக்கவாட்டு மென்ட்ரேன்கள் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போ இங்கே பாருங்கள், மென்ட்ரேன் வகைகளை கொடுத்துருக்காங்க. பக்கவாட்டு மென்ட்ரேன்கள் டயக்ராமில் இருப்பாருங்க, மத்திய மென்ட்ரேன்கள் டயக்ராமில் இருப்பாருங்க. அடுத்தது விளிம்பு அல்லது முடிவு மென்ட்ரேன்கள் சொல்லுவாங்க. இப்போ 4வது பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டயக்ராமில் சரியாக தெரியாது, பின்வளைவு மென்ட்ரேன்கள் படிகை மென்ட்ரேன்கள் தனியாக இருக்குது, சரிங்களா. இப்போ விளிம்பு அல்லது முடிவு மென்ட்ரேன்கள் பனியாறுகளின் முடிவில் விட்டுவிடப்படும் பாறைத்துகள் படிவுகளே விளிம்பு மென்ட்ரேன்கள் எனப்படும். பொதுவாக செல்லும் பனியாறுகளே மிக அதிகமான பாறை படிவுகளை படிய வைக்கின்றது. மேலும் இவ்வாறு படிவை ஏற்படுத்த பனியாறுகள் அதிக கால அவகாசத்தை எடுத்துக்கொள்கின்றன. பின்னடைவு மென்ட்ரேன்கள் ரெசனேஷனல் மென்ட்ரேன் சொன்னாங்க. முடிவு மென்ட்ரேன் பகுதியின் வழியே பனியாறு நிலத்தட்டத்தில் படிவிக்கப்படும் மென்ட்ரேன்களே பின்னடைவு மென்ட்ரேன்கள் எனப்படும். இவை பனியாற்றின் வேகம் குறையும் பொழுதோ அல்லது பனியாறு ஓடுவது நிற்கும் பொழுதோ ஏற்படுவதாகும். பின்னடைவும் பனியாறு சில நேரங்களில் அதிக நேரம் நின்று விடுவது போலவே பின்னடைவு மென்ட்ரேன்கள் ஏற்படுத்தின. பனியாற்று வண்டல் சமநிலை அவுட் வாஷ் பிளான் சொல்லுவாங்க. பனியாறு தன்னுடைய கடைநிலையில் உருகி நிற்கும் பொழுது தான் கடத்தி வந்த பாறை துகள்களை களிமண், மணல், சரளைக்கல் என பிரிக்கப்பட்டு அடுக்கமைப்பாக படிவிக்கின்றது. இந்த பாறை துகள் அடுக்கமைப்பை பனியாறு வண்டல் சமவெளி எனப்படும். பள்ளத்தாக்கு வரப்பு முகடு எஸ்கரஸ்ன்னு சொல்லுவாங்க. பள்ளத்தாக்கு வரப்பு முகடு என்பது பனியாறு கடத்திய பாறை துகள்கள், சரளைக்கல், களிமண் போன்ற பனியாறு வண்டல் சமவெளியில் படிய வைப்பதால் தோன்றும் நீண்ட குன்றாகும். இவை கரைகள் போன்ற அமைப்பினை கொண்டதாக அமைவதால் சில நேரங்களில் சாலைகள் அமைக்க பயன்படுத்தப்படுகின்றன. முட்டை வடிவ பனிப்படிவு அப்படின்னா ட்ரோமலைன்னு சொல்லுவாங்க. பனியாற்று வண்டல் சமவெளியில் படிவத்தில் ஏற்படும் கவிழ்க்கப்பட்ட படகு வடிவத்திலான அமைப்பு முட்டை வடிவ பனிப்படிவு என்கிறோம். அடுத்து கற்குவியல் கேமன் சொல்லுவாங்க. கற்குவியல் என்பது பனிக்கட்டி நகரும் திசைக்கு இணையாக அமைந்துள்ள தாழ்வான செங்குத்து சரிவு கொண்ட குன்றுகளாகும். அடுத்தது 4.8 நிலத்தடி நிழல், அதாவது கார்டஸ் நிலத்தட்டம் சொல்லலாம். கார்டஸ் என்பதன் பொருள் பாறை மலை என்பதாகும். இது யூகோஸ்லோவியா தற்பொழுது குரேஷியா மற்றும் இஸ்லோவேனியா நாட்டு மொழி சொல்லான கார்லஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. நிலத்தடி நீர் செய்யும் வேலை என காரஸ்ட் நிலத்தேற்றம், அது நிலத்தடி நீரின் செய்கையால் கரைதல் மற்றும் படிய வைத்தல் செயல்முறையினால் சுண்ணாம்புக்கல், டோலமைட் மற்றும் அல்லது ஜிப்சம் போன்ற காணப்படும் நிலத்தட்டத்தில் ஏற்படுகிறது. இப்போ கார்ஸ்ட் நிலத்தட்டம் பாருங்கள், டயக்ராம் மேலிருந்து பார்க்கலாமா பாருங்கள். டோலைன், பெனோரர், மறைந்து போன நீரோடை, உவாலா, சுண்ணாம்பு மேடை, துளையிடுதல் மற்றும் பள்ளம் தோண்டுதல், கார்டஸ் கோபுரங்கள், கார்டஸ் கூம்புகள், அடுத்தது போல்ஜேன் வரும். அடுத்து கீழே பாருங்கள், கீழ்நிலை சேனல்கள், கல் விழுதல், கல் முனைகள் கொண்ட குகைகள், டூபா படுகையில் மேல் மறு எழுச்சி ஓடைகள், கார்டஸ் கோபுரத்தில் உள்ள குகைகள் அப்படின்னு சொல்லி இதை கார்டஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ நிலத்தடி நீரின் அடிப்படையில் ஏற்படும் நிலத்தட்டங்கள், ஆறுகள் மற்றும் பனியாறுகளைப் போலவே நிலத்தடி நீரும் அரித்தல் செயல்களினால் பல்வேறு நிலத்தட்டங்கள் ஏற்படும். அவை உறிஞ்சி துளைகள், அதாவது சிங்க் ஹோல்ஸ்னு சொல்லுவாங்க. உறிஞ்சி துளைகள் என்பது ஓரளவிற்கு வட்டமான துளையை மேல் பகுதியிலும் உள்நோக்கி உள்ள கீழ்ப்பகுதி புனல் வடிவத்திலும் அமைந்துள்ள பள்ளத்தாக்கலாம் முழுவதும் கரைதல் செயலினால் ஏற்படும் உறிஞ்சி துளைகளை கரைந்து உருவான உறிஞ்சி துளைகள் எனப்படும். அது அடுத்து டோலைன், முழுவதுமாக மூடப்பட்ட கார்டஸ் நிலத்தட்டத்தின் உட்பகுதியில் நிலத்தடி நீர் அரித்தனால் ஏற்படும் பள்ளங்களை டோலைன்கள் எனப்படும். அவை உருளை, கூம்பு மற்றும் கிண்ண வடிவத்தில் காணப்படுது. இதனுடைய விட்டம் சில மீட்டர் தூரத்திலிருந்து பல 100 மீட்டர் தூரம் வரை காணப்படும். டேலன் என்ற வார்த்தையானது இல்சல்வேனியா மொழியில் உள்ள
டோலினா என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அடுத்து வந்து லாபிஸ் கல். கரைகளின் சுண்ணாம்பு கற்கள் முழுவதும் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் ஒழுங்கற்ற பள்ளங்கள் மற்றும் முகடுகள் தோன்றுவதே வந்து லாபிஸ்கல். இதுதான் லாபிஸ்கல் இருக்க. அடுத்து ஹுவாலா வரிசையாக உள்ள சிறிய உறிஞ்சி துளைகள் ஒன்றோடு ஒன்றாக நெருங்கி விழுவதால் பெரிய உறிஞ்சி துளை பள்ளம் தோன்றியது. இதுவே ஹுவாலா என எனப்படும். அடுத்து போல்ஜே தட்டையான தளத்தையும் சரிவு மிகுந்த சுவர்களையும் கொண்ட நீள்வட்ட வடிநிலம் போல்ஜே எனப்படும். பல உறிஞ்சி துளைகளை ஒன்றிணைந்து நெருங்குவதால் இவை உருவாகின்றன. இந்த வடிவ நிலங்கள் பெரும்பாலும் 250 சதுர கிலோமீட்டர் வரை பரவி காணப்பட்டன. மேலும் இவை மறைந்து போகும் ஆறுகளை வெளிப்படுத்துகின்றன. இவ்வகையான வடிநிலங்களை 50 மீட்டரிலிருந்து 100 மீட்டர் வரையான உயரத்தை உடைய மிகுந்த சரிவுடன் கூடிய சுவரை கொண்டு குருட்டு பள்ளத்தாக்குகளை அதாவது பிளாண்ட் வேலன்ஸை உருவாக்கின்றது. குகைகள்னால் கேவன் சொல்லுங்க. குகைகளின் மேல் துளைகளின் வழியாக நீரோடைகள் வடிகின்றன. இந்த குகையின் ஒரு பக்கம் மட்டும் வழிகள் இருப்பின் அவை சுரங்கப்பாதை டனல்ஸ்கள் எனப்படுகின்றன. குகையின் உள்ளே கீழ்கண்ட படிவத்தில் நிலத்தேற்றங்கள் உருவாகின்றது. மேலே இப்போ பாருங்கள், உயர்ந்த சிந்தனை. வியட்நாமில் உள்ள உலகின் மிகப்பெரிய குகை வந்து சன்டுங்கோ எவ்வாறு உருவானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து நிலத்தடி நீரின் படிதலினால் ஏற்படக்கூடிய நிலத்தேற்றங்கள். ஒன்றாவது குகைத்தறிகள் சொல்லுங்கள். குகையின் மேற்கூரையிலிருந்து நீளமான வெடிப்புகளின் வழியாக சொட்டுகின்ற மழை நீரானது ஒரு தொடர்ச்சியான துண்டு சுண்ணாம்புக்கல் படிவுகளை ஏற்படுத்துகின்றது. இவையே குகைத்தறிகள் எனப்படுகின்றன. இதுதான் குகைத்தறிகள். கல் விழுதுகள் அதாவது ஸ்டாட்டலைட்டுன்னு சொல்லுவாங்க. குகை கூரை வெடிப்பிலிருந்து சொட்டுகின்ற கரைந்த சுண்ணாம்பு கல் கலந்த நீரானது கீழே இறங்கும் போது இவ்வாறு சொட்டுகின்ற நீரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு நீக்கப்பட்டு சுண்ணாம்பு கலவை மட்டுமே வடிவிக்கப்படுகின்றது. காலப்போக்கில் இவ்வாறு படிவிக்கப்படுகின்ற சுண்ணாம்பு கலவைகள் குகையின் கூரையிலிருந்து தொங்குகின்ற தூண்கள் ஏற்படுத்துகின்றன. இவையே கல்விழுதுனா ஸ்டாட்டலைட் என்று அழைக்கப்படுகின்றன. இவைகள் பக்கவாட்டில் படிவிக்கப்படும் பொழுது இவை பக்கவாட்டு விழுதுகள் எலோடெக்ஸ் எனப்படுகின்றன. இதுதான் பக்கவாட்டு விழுதுகள். கல்விழுது, கல்முனை மற்றும் கல்தூண். கல்முனை பார்த்தீங்கன்னா ஸ்டேலோமேட்னு சொல்லுங்கள். சுண்ணாம்பு கல் படிவத்தினால் குகையின் தரையில் உருவாகும் சுண்ணாம்பு கரைசல் மேல் நோக்கி வளர்வதை கல்முனைகள் என்கிறோம். கல்விழுது என்பது தொங்கு பனி போன்ற கால்சியம் கார்பனேட் படிவுகள் கீழ் நோக்கி படிவதாகும். அதேபோல் கல்முனை எனப்படுவது குகையின் தரையிலிருந்து மேல் நோக்கி காணப்படும் கால்சியம் கார்பனேட் கரைசல் படிவுகளாகும். கல்விழுதுகளும் கல்முனைகளும் சில நேரங்கள் ஒன்றிணையும் பொழுது கல்தூண்கள் லெமன் ஸ்டோன் போலர்ஸ் குகையில் தரையில் உருவாகின்றது. இப்போ 4.9 வறண்ட நிலங்களில் 4.9 காற்றில் வறண்ட நிலங்களில் உள்ள முக்கியமான புவி புறவியல் காரணி காற்று ஆகும். வறண்ட பகுதியில் காற்றின் வேகம் அதிகமாதலால் அரித்தல் மற்றும் படிவித்தல் செயல்கள் செய்கின்றது. காற்றின் அரிதல் மற்றும் படிவித்தல் செயல்கள் ஏற்படும் நிலத்தேற்றங்கள் காற்று வழி நிலத்தேற்றங்கள் வந்து ஏலோனல் லேண்ட் ஃபார்ம் என அழைக்கப்படுகிறது. காற்றின் செயல் கீழ்கண்ட வழிமுறை காற்றின் செயல் நடப்பது. ஒன்று துரத்தல், அதாவது டெஃப்ளேஷன் சொல்லுவாங்க. காற்றின் மூலம் மணல் மற்றும் தூசு நீக்கப்படுவதை துரத்தல் என்கிறோம். இச்செயல் பாலைவனத்தில் பள்ளங்கள் ஏற்படுத்துகின்றது. இந்த பள்ளங்கள் நீரால் நிரப்பப்படும் பொழுது பாலைவன சோலைகள் உருவாகின்றது. சிராய்த்தல், அது அப்ரேஷன் சொல்லுவாங்க. காற்றின் செயல்களில் காற்றினால் கடத்தப்படும் மணல் துகள்கள் பாறைகளின் மீது மோதி அரிக்கப்படுவதால் சிராய்த்தல் ஆகும். உராய்தல், அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. காற்றினால் கடத்தப்படும் மணல் துகள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி தேய்வது உராய்தல் எனப்படும். காற்றின் அரித்தலால் நிலத்தேற்றங்கள்னா ஏரோனேஷனல் லேண்ட் ஃபார்ம் ஆஃப் வைடுன்னு சொல்லுவாங்க. ஊது பள்ளம்னா பிலோ அந்த டெஃப்ளெக்ஷன் ஹோல்னு சொல்லுவாங்க. காற்றின் துரத்தல் செயலினால் ஏற்படும் ஆழமற்ற பள்ளங்களே ஊது பள்ளங்கள் எனப்படும். ரெண்டாவது காளான் பாறைகள், முஸ்ரூம் ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காளான் பாறைகள் பாறைப்பிடம் அல்லது பேடப்பாறைகள் எனவும் அழைக்கப்படுகிறது. இவை இயற்கையாகவே தோன்றும் காளான் போன்ற அமைப்பை கொண்டிருக்கும். பாலைவனங்களில் மிக அதிகமான மணல் மற்றும் பாறை துகள்களை காற்று பரப்பிற்கு மேலே கொண்டு செல்வதால் அங்கு அமைந்துள்ள பாறைகளின் அடிப்பகுதிகள் மேல்புற பகுதியை விட அதிகமாக அரிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக பாறை தூண்கள் அடிப்பகுதியில் அதிகம் அரிக்கப்பட்டு மேல் பகுதியை பரந்த காளான் போன்ற அமைப்பினை பெற்றுள்ளது. இப்போ ஒன்றா காட்டுங்க. இதுதான் காளான் மாதிரி. பாலைவன சோலை மற்றும் காளான் பாறை. இதுதான் பாலைவன சோலைன்னு இருக்குது. இது வந்து காளான் பாறைன்னு சொல்லுவாங்க.
அடுத்து யார்டங். காற்று வீசும் திசைக்கு இணையாக 1 முதல் 10 மீட்டர் உயரம் வரை பரந்த அமைப்பிலான பாறைகள் அரிக்கப்பட்டு குறுகிய பள்ளத்தாக்குடன் குழிகளுடனும் ஒழுங்கற்ற பாறை முகடுகள் காணப்படும் நிலத்தேற்றமே யார்டங் எனப்படும். இவை காற்றின் பல்வேறுபட்ட அரித்தல் செயல்களினால் ஏற்படுகிறது. ஏரிகளில் காணப்படும் மணல் துகள்களை எடுத்து செல்லும் காற்று எதிரே உள்ள பாறைகளின் வலுவற்ற பகுதியை அதிகமாக அரித்து முகடுகளையும் மற்றும் பள்ளங்களையும் மாறி மாறி உருவாகின்றன. மிகப்பெரிய அளவிலான யார்டங்குகள் எகிப்தில் அஸ்வானா ஏரியின் வடக்கு பகுதிகளில் உள்ள கோம் ஹோம்பே என்ற இடத்தில் காணப்படுகிறது. உயர்ச்சந்தனை காளான் பாறையின் மேற்பகுதியை விட கீழ்ப்பகுதி அதிகமான அரித்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது விட்டுருங்க, அது நம்மளுக்கு தேவை. அடுத்து சியாகனா காற்றின் உறைந்து தேய்த்தல் செயலினால் உருவாகும் நிலத்தேற்றத்தில் முகடுகளும் பள்ளங்களும் அடுத்தடுத்து காணப்படுவதே சியாக்கன் எனப்படும். இவை 30 மீட்டர் உயரம் வரை காணப்படும். இதான் சியாக்கன் சொல்லுவாங்க. காற்று படிய வைத்தலினால் தோன்றும் நிலத்தேற்றங்கள் மணல் குன்றுகள் சாண்ட் டோன்ஸ்னு சொல்லுவாங்க. வறண்ட வெப்ப பாலைவனங்களே மணல் குன்றுகளை உருவாக்கும் சிறந்த இடமாக அமைகிறது. மணல் குன்றுகளின் வடிவத்தை பொறுத்து பல வகையான மணல் குன்றுகள் காணப்படுகின்றன. அவை பிறை வடிவ மணல் குன்றுகள் பிரான்ஸ்லாம் சங்கிலி தொடர் மணல் குன்றுகள் போன்றவையாகும். அடுத்து பார்க்கனல்ஸ்னு சொல்லுவாங்க. பார்க்கனல்ஸ் பாலைவனத்தின் மிக சிறிய ஒரு நிலத்தேற்றமாகும். இவை பிறை வடிவம் கொண்டது. பிறையின் இரு முனைகளும் காற்றின் எதிர் திசையில் நீண்டு காணப்படுது. இப்பிறை வடிவ குன்றுகள் 27 மீட்டர் உயரம் வரை காணப்படுகிறது. சங்கிலி தொடர் மலை குன்றுகள் நீண்ட முகடுகளை கொண்ட மணல் குன்றுகளே சங்கிலி தொடர் மணல் குன்றுகள் எனப்படும். இவை அங்கு வீசும் காற்றின் திசை அமைப்பில் காணப்படுகிறது. சங்கிலி தொடர் மணல் குன்றுகளின் பரப்பு தளம், அதாவது காற்று வீசும் திசையின் அமைவதற்கு அதன் இரு முனைகளும் காற்றின் சுழல்களை கொண்டிருப்பதே காரணமாகும். சங்கிலி தொடர் குன்று முகடுகளுக்கு இடையில் உள்ள பள்ளங்களில் காணப்படும் மணல் காற்றினால் நீக்கப்படுகிறது. இந்த முகடுகள் பல மீட்டர் நீண்டு காணப்படுகிறது. இதுதான் மணல் குன்றுகள். அடுத்து காற்று வண்டல் படிவுகள் சொல்லியிருக்காங்க. அது லோயஸ்ன்னு சொல்லுவாங்க. பல ஆயிரம் வருடங்களாக உலகின் பல பகுதிகளில் மேற்பரப்பானது காற்றினாலும் அது ஏற்படுத்தும் தூசு புயல்களினாலும் படிவிக்கப்பட்ட படிவுகளினால் நிரப்பப்பட்டுள்ளது. இந்த படிவுகளே காற்றடி வண்டல் படிவு என அழைக்கப்படுகின்றது. மலையடி சமவெளிகள் பாலைவனங்களில் உள்ள உயர்நிலை காற்றின் செயல்களினால் அரிக்கப்பட்டு எவ்வித நிலத்தேற்றமும் அற்ற தாழ்நிலமாகவே மாறுவதே மலையடி சமவெளிகள் எனப்படும். அடுத்து கடல் அலைகள் வேவ்ஸ் சொல்லுவாங்க. காற்று புவி சுழற்சி போன்ற பல்வேறு காரணங்கள் கடல் நீரானது கிடையாக நகருவதை கடல் அலை எனப்படும். கடல் அலைகள் எவ்வாறு நில அரிப்பை ஏற்படுத்தும்? கீழ்வரும் செயல்களின் மூலமாக கடல் அலையானது அரித்தல் செயலை செய்கிறது. உராய்ந்து தேய்த்தல் அப்ரேஷன் சொல்லுவாங்க. கடல் அலைகள் அரிக்கப்பட்ட பொருள்களோடு கடலோரத்தை தாக்குவதே உயர்ந்த தேய்தல் எனப்படும். உராய்ந்து தேய்தல் அரித்திணல்கள் அப்ரேஷன் எனவும் அழைக்கப்படுகிறது. நீர்த்தாக்கம் ஹைட்ராலிக் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அலைகள் பாறைகளின் வெடிப்புகளில் உள்ள வழியே நீரையும் காற்றின் வேகமாக உட்செலுத்துகிறது. பாய்ந்து முன் செல்லும் நீரினால் காற்றின் ஒரு பகுதி பாறை இடுக்கில் அழுத்தப்படும் போது காற்று விரிவடைந்து பாறையில் உள்ள விரிசல்களை பலவீனப்படுத்தி பாறைகளை உடைக்கிறது. இச்செயல்களினால் நீர் தாக்கம் ஏற்படுகிறது. கரை தரித்தல் கோரன்ஸ்னு சொல்லுவாங்க. கடல் அலைகளின் செயல்களால் நீர் பாறைகள் கரைக்கப்படுவதே கரை தரித்தல் அல்லது கரைத்தல் சொல்யூஷன் எனப்படும். உராய்தல் அட்ராக்ஷன் அரிக்கப்பட்ட பொருளானது பாறாங்கற்களும் பாறைகளும் ஒன்று மோதி சிறிய பாறை துகள்களை உருவாக்கின்றது. இதுவே உராய்தல் எனப்படும். தகவல் குறிப்பு கடற்கரை சி ஷேர்னு சொல்லுவாங்க. கடல் நீரின் தாழ் ஓதத்திற்கும் உயர்ந்த ஓதத்திற்கும் இடைப்பட்ட நிலப்பகுதி கடற்கரை எனப்படும். கரையோரம் ஷேர் லைன்ஸ் நிலத்திற்கும் கடல் நீருக்கும் இடையில் உள்ள எல்லையே கரையோரம் எனப்படும். பின் கடற்கரைன்னு சொல்லுவாங்க. பேக் ஷேர்னு சொல்லுவாங்க. ஓங்கலின் அடிவாரத்திற்கு அடுத்துள்ள கடல் அதிவேக அலைகளினால் அதிகம் தாக்கப்படும் கடற்கரை பகுதி பின் கடற்கரை எனப்படும். முன் கடற்கரை ஃபோர் ஷேர்னு சொல்லுவாங்க. புயல் இல்லாத சூழலில் அலையின் தாக்கத்திற்குட்பட்ட கரையின் பகுதி முன் கடற்கரை எனப்படும். கடற்கரை விலகிய பகுதி ஆஃப் ஷேர்னு சொல்லுவாங்க. கண்டத்திட்டின் ஆழமில்லா பகுதி கடற்கரை விலகிய பகுதி எனப்படும். அந்த கடற்கரை எல்லை கேஸ்ட் லைன் சொல்லுவாங்க. கடலும் கரையும் சந்திக்கும் எல்லை கடற்கரை எல்லை எனப்படும். அலை மோதுதல் ஸ்வேவஸ்ன்னு சொல்லுவாங்க. கடல் அலைகள் கடற்கரையை மோதி ஈரமாக்கும் பகுதி. அடுத்த அலைகளின் அரித்தனால் ஏற்படும் நிலத்தேற்றங்கள். பாறைகள் அதிகம் உள்ள கடலோரத்தில் அரித்தல் நிலத்தேற்றங்களே அதிகம் இருப்பினும் படிவத்தினால் ஏற்படும் நிலத்தேற்றங்களும் அமைந்திருக்காங்க. கடல் ஓங்கல் சி ஸ்லாப்னு சொல்லுவாங்க. வன் சரிவை கொண்ட கடலோர பாறை செங்குத்த கடல் நீரின் மேல் அமைந்திருப்பதே அவை கடல் ஓங்கல்கள் எனப்படுகின்றது.
அது அலை அலை அரிமேடு வேவ் கட் ஃப்ளாம்ஸ் சொல்லுவாங்க. கடல் ஓங்கலின் முன் பகுதியில் அலைகளினால் அரிக்கப்பட்ட சமதள பரப்புகளை அலை ஹரிமேடு எனப்படும். இவை மேல்நோக்கிய சற்று குளிர்ந்த அமைப்பை கொண்டிருக்கும். இவை ஊது துளைகளை நெருங்குவதனாலும் ஏற்படுகிறது. ஓங்கல் பின்னடைந்த ஓங்கல் பகுதி அலை ஹரிம மேடை சொல்லுவாங்க. கடல் குகை சி கேவ்னு சொல்லுவாங்க. கடல் வாதங்களினால் பலவீனமான பகுதிகளில் கடல் அலைகளினால் குறைந்து உருவாக்கப்படும் வெற்றிடங்களே கடல் குகை எனப்படும். குகை வாயின் அகலத்தை விட குகையின் ஆழம் எப்பொழுதும் அதிகமாக இருக்கும். கடல் குகையில் பொதுவாக பாறைப்படுமான வெடிப்புகள் மற்றும் பிளவுகள் போன்ற பலவீனமான நிலப்பரப்பில் கடல் குகைகள் உருவாகின்றன. எனவே கோவாவில் உள்ள கானாகோனாவில் அமைந்துள்ள லேலிமா கடற்கரை, அதாவது லேலிமா பீச் 90 மீட்டர் நீளமும் உள்ள கடல் குகை காணப்படுகிறது. உலகின் மிக பரந்த 1.5 கிலோமீட்டர் நீளத்தில் உள்ள மிட்டாயனாங்கா குகை நியூசிலாந்து அமைந்துள்ளது. ஊதுத்துளை பவுல் ஹோல்னு சொல்லுங்க. கடல் குகையின் கோரையின் மீது கடல் அலைகளின் நீர் மற்றும் வாயு தாக்க செயல்களினால் ஹைட்ரல் பினோமினேட்டிக் ஆட்ராக்ஷன் நீரானது துளையின் வழியாக மேலே வருவதே ஊதுத்துளை எனப்படும். ஊதுத்துளைகள் அளவில் பெரிதாகும் பொழுது கடல் குகைகள் உடைந்து நெருங்குகின்றது அப்படின்னு சொன்னாங்க. கடல் வளைவு ஆர்ச்னு சொல்லுவாங்க. கடல் குகைகள் கடல் அலைகளின் செயல்களினால் அரிக்கப்படும் பொழுது கடல் வளைவுகள் ஏற்படுகிறது. இவை மிக நீளமான அளவில் உருவாக்கப்படுமையினால் கடல் வளைவானது கடல் சுரங்கப்பாதை சீ டனல் என அழைக்கப்படுகிறது. அடுத்து கடல் தூண் ஸ்டேக்னு சொல்லுவாங்க. கடல் அலைகளினால் கடலோரத்தில் உருவாக்கப்படும் வன் சரிவை கொண்ட செங்குத்து தூண் போன்ற பாறை அமைப்பை கடல் தூண் எனப்படுகிறது. இத்தகைய இயற்கையான அமைந்துள்ள கடல் வளைவுகளை உடைகிறது. இது புகைப்போக்கி பாறை ஊசிகள் தூண்கள் கடல் பாறை திட்டு எனவும் அழைக்கப்படுகின்றது. அடுத்து எஞ்சிய பாறை ஸ்டம்ப்னு சொல்லுவாங்க. அரிக்கப்பட்ட கடல் தூண்கள் எஞ்சிய பாறையில் நடைபெறும். அடுத்து அலைகளின் கடத்தல் செயல். கடல் அலைகளினால் அரிக்கப்பட்ட பொருட்கள் பல வழியில் கடத்தப்படுகிறது. கடல் அலைகளினால் கடத்தப்படும் பொருட்கள் வண்டல், மணல், சரளை கற்கள், உருளை கற்கள், கூழாங்கற்கள் மற்றும் பாறாங்கற்கள். இதில் வண்டல்னா ஸ்லாட்டு, மணல்னா சாண்டு, சரளை கற்கள்னா கிராவல், உருளை கற்கள்னா கோப்பல், கூழாங்கற்கள்னா பிப்புல், பாறாங்கற்கள்னா பவுலரண்டர்ஸ். அலைகளின் படிய வெடித்தனால் தோன்றும் நிலத்தட்டுகள். கடற்கரை பீச்சு, மணல் திட்டுனா பாரு, கயல்னா லெங்கொன், நீண்ட மணல் திட்டுனா ஸ்பிட்டு, தீவு சரளை இணைப்பாதைனா டொம்பலோ, அரண் தீவுனா பேரியர் ஐஸ்லாண்டு போன்றவை கடல் அலைகளினால் உருவாக்கப்பட்டும் படிவத்தில் நிலத்தட்டுமா இவற்றை பற்றி உருவாக்கணும். இப்போ கடற்கரை மணல், கூழாங்கற்கள், சரளை கற்கள் போன்ற படி வைக்கப்பட்ட கடலோர பகுதியை கடற்கரை பீச் என்கிறோம். இவை மணல் கடற்கரையாகவோ அல்லது கூழாங்கற்கள் கடற்கரையாகவோ அமைந்திருக்கும். எடுத்துக்காட்டு பிரேசிலில் உள்ள பியோரோடோ கேசினோ கடற்கரையை 200 கிலோமீட்டர் நீளம் கொண்ட உலகின் மிக நீண்ட கடற்கரை ஆகும். இது ரியோ கிராண்டிலிருந்து உருகுவே வரை நீண்டு காணப்படுது. சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை உலகின் 2வது நீண்ட கடற்கரையாகும். மணல் திட்டு பார் கடற்கரை எல்லைக்கு அப்பால் நீண்ட பரப்பளவில் படிய வைக்கப்பட்ட மணற்பாறை மணல் திட்டு என்கிறோம். பெரிய அளவிலான மணல் திட்டு அரண் எனவும் அழைக்கப்படுகிறது. அடுத்து கயல்கள். அதுக்கு முன்னாடி மேலே பார்த்தலாம். இப்போ கடல் அலைகளின் படிய வைத்தலின் நிலத்தட்டுகள் மேலே பாருங்கள். கடற்கரை, கடலோர கயல்கள், தடுப்பு மணல் அமைப்பு, மணல் குன்றுகள், அடுத்து கடற்கரை விளங்குகின்ற மணல் திட்டு, நீண்ட மணல் திட்டு, தீவு சரளை இணைப்பார்கள். அடுத்தது கயல்கள் லங்குன் கடலோரத்தில் மணல் திட்டுகளும் இடையில் காணப்படும் அடைக்கப்பட்ட கடல் நீர் கயல்கள் எனப்படுகின்றன. எடுத்துக்காட்டு தமிழ்நாடு ஆந்திர எல்லையில் அமைந்துள்ள பழவேற்காடு ஏரி. அடுத்து நீண்ட மணல் திட்டு ஸ்பிட்டு நீளமான குறுகிய மணல் அல்லது கூழாங்கற்கள் நிறைந்த பகுதியே நீண்ட மணல் திட்டு என்று அழைக்கப்படுகிறது. இவற்றின் ஒரு முனை கடற்கரையுடன் இணைந்தும் மற்றொரு முனை கடலிலும் அமைந்திருக்கும். எடுத்துக்காட்டு தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம். அது தீவு சரளை இணைப்பாதை டொம்பலம் சொல்லுவாங்க. தீவு சரளை இணைப்பாதை என்பது தீவின் கடலோரத்தோடு இணைக்கும் மணல் திட்டு ஆகும். இப்போ கலைச்சொற்கள் ஆற்றுப்படுகை ஸ்ட்ரீம்பேட்னு சொல்லுவாங்க. ஆற்று செல்லும் வழி அல்லது ஆறு முன்பு சென்ற வழி. வேகமான நீர்வீழ்ச்சி கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க. நீர்வீழ்ச்சியானது முழு கொள்ளளவுடன் இருப்பது. பனிக்கவிகை ஐஸ் கேப்னு சொல்லுவாங்க. துருவங்களில் உள்ள பெருங்கடலானது பனி மற்றும் பனிக்கட்டிகளால் சூழப்பட்டு இருப்பது.
கடற்கரை விலகிய பகுதி ஆஃப் ஷேர்னு சொல்லுவாங்க. கண்டத்திட்டின் ஆழமில்லா பகுதி கடற்கரை விலகிய பகுதி. அடுத்து ஆறுகள் தோன்றும் இடம் சோர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ், ஆறுகள் உற்பத்தி ஆகும் இடம் சொல்லுவாங்க. நீர் பிரிப்பு அப்படின்னா வாட்டர் டிவைடர்ஸ்னால் ஒரு மலையின் இரு பக்கத்திலும் காணப்படும் 2 நதி அமைப்புகள். அடுத்து பாலைவன சோலை ஓசஸ், மழை நீர் நிரம்பிய பாலைவன பள்ளம். அடுத்து பாலைவனம் டெசர்ட்னு சொல்லுவாங்க. வறண்ட பயனற்ற நிலம் சொல்லுவாங்க. அது உரை பனிக்கோடு சோ லைன் சொல்லுவாங்க. பனி மூடிய பகுதிக்கும் பனியற்ற பகுதிக்கும் இடையே உள்ள எல்லைன்னு சொல்லுவாங்க. டெல்டானா ஆற்றின் முகத்துவாரத்தில் அமைந்துள்ள முக்கோண வடிவ வளமிக்க நிலத்தேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ இது.